தந்தானே ஆமா தந்தானே ஆமா நல்ல நல்ல பாட்டெடுத்து ஓஹோ நயமான சொல்லெடுத்து ஆமா சொல்ல சொல்ல இனிக்கும் பாட்டு ஆமா சொக்க வைக்கும் வில்லு பாட்டு ஓஹோ ஈஷா தியானலிங்கம் தலத்தினில ஈஷா தியானலிங்கம் தலத்தினில ஆமா லிங்க பைரவியில் நவராத்திரி கிராமிய கலை நிகழ்ச்சியாம் ஆமா எங்கள் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு ஆமா யாதுமாகி நின்றாய் பைரவி எனும் தலைப்பினிலே ஓஹோ தன்னை தந்தோம் என்று ஆமா தந்தனத்தோம் என்று ஓஹோ எங்க பாரதி அம்மா பாட வந்தார் ஆமா நாங்க எல்லாரும் ஆமா 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 போட வந்தோம் ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் பாட வந்தோம் ஆமா ஆமா ஓஹோ நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு ஆமா முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் உங்களுக்கு சொத்து போல ஆமா அத்தனையும் உங்களுக்கு சொத்து போல ஈஷா யோகா தியான லிங்கம் தலமே பேஷான வில்லு பாட்டு கலை பலமே பேஷான வில்லு பாட்டு கலை பலமே நம்ம சத்குருவை வணங்கியே பாடிடுவோம் சக்தி வரும் சத்தியமா வணங்கிடுவோம் சக்தி வரும் சத்தியமா வணங்கிடுவோம் தங்கமான ஆசிரியரும் அம்பாளம்மா லிங்க பைரி நவராத்திரி பீடமம்மா லிங்க பைரி நவராத்திரி பீடமம்மா ஆமா 9 நாள் விழாவோம் குருவருளே திருவருள் நவராத்திரி கலைகள் எல்லாம் எங்க நாட்டுப்புற வில்லு பாட்டு கதை சொல்லும் கலை இதுவே பாட்டும் சுவை பொருள் தரும் அம்மா அன்பில் உலகம் அகில உலகம் சுழலுதம்மா வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்னையை தந்திடுவோம் வாங்க 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 எல்லாரும் வாங்க ஐயா நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி ஐயா உலகமெல்லாம் பாடிய வில்லு பாட்டு ஐயா என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே வந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே நந்தனத்தோ ஆமா நந்தனத்தோ நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரா கொஞ்சமும் அவரை வணவோம் சத்குருஜியை வாஞ்சையுடன் வணங்கிடுவோம் அந்த சிவராத்திரி தவராத்திரி சுவராத்திரி குரு ஆட்சி
ஆட்சி சிவராத்திரி தவராத்திரி சுபராத்திரி குரு ஆட்சி சிவராத்திரி குரு ஆட்சி நவராத்திரி 9 நாளும் லிங்க பைரவி ஆமா லிங்க பைரவி நமையாளும் திரு ஆட்சி நமையாளும் திரு ஆட்சி முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு மூத்த கலை வெல்லப்பாட்டு தாய்மைக்கு நிகரான இணையதுவும் ஆமா. இணையதுவும் உலகினிலே இல்லையம்மா உலகினிலே இல்லையம்மா சக்தி வரும் பொறுப்பு முக்தி எனும் சிறப்பு முக்தி என்னும் சிறப்பு சத்குரு சொன்ன வார்த்தை ஆமா சக்தி எனும் பொறுப்பு முக்தி எனும் சிறப்பு முக்தி என்னும் சிறப்பு பக்தி எனும் நெருப்பு தீயே உனக்குள்ளேயே ஆமா. உனக்குள்ளேயே பள்ளி சென்று ஏற்று நீயே பழி சென்று ஏற்று நீயே எத்தனையோ கோவிலுக்கு நாங்க இப்ப போயிருக்கோம் நாங்க இப்ப போயிருக்கோம் என்றாலும் இது போலாமா நாங்களுக்கு ஆமா. எங்களுக்கு பெரியதொரு பாக்கியமல்லோ பெரியதொரு பாக்கியமல்லோ எல்லா கலை சிறப்பும் நல்லா சொல்லும் கருத்தும் நல்லா சொல்லும் கருத்தும் அத்தனைக்கும் பொறுப்பு யாரு சத்குருவே ஆமா. சத்குருவே பாதங்களில் அணிக்கையா பாதங்களை வணங்கிடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி இதாங்கய்யா வில்லுப்பாட்டோட சக்திங்கிறது ஆமா ஒரு பாட்டு பாடணும் ஆ, சமயத்தை ஒட்டி பாடணும் ஆமா சமுதாயத்தை ஒட்டி பாடணும் ஆமா. எங்க அன்பு சக்தி குழந்தைகளுக்கு வேண்டியதை பாடினோம் ஆஹா. அன்பு தாய்மார்கள் பெரியோருக்கு பாடினோம் ஆமா. எதையெல்லாம் தேவையோ அதை பாடும் தாய்க்கலை தான் இந்த வில்லுப்பாட்டுங்க ஆமாங்க தாய்க்கலையாகிய வில்லுப்பாட்டு நவராத்திரி சக்தி விழாவுல இல்லாம இருக்கலாமா இருக்கலாமா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கிறேன் வந்திருக்கோம். ஆனா ஒரு உண்மையை இங்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஆமா. அன்று வந்ததிலிருந்து ஆஹா. அன்று இந்த நவராத்திரி விழாவிலே பாடியதிலிருந்து ஆமா. இந்த வில்லிசை கலை ஆ. நம்முடைய சத்குருவுடைய ஆசியால ஆ. உலகெங்கும் நாங்கள் பாடி வந்த பெருமையை அப்படியே குருவின் சாட்சியிலே பலே, நாங்கள் பலே, பாத பலே. காணிக்கை ஆக்கிறோம் பலே பலே உண்மையாக சொல்லுகிறேன் ஆஹா. அன்றைக்கு நாங்கள் பாடும்போது என் தந்தையாருடைய வயது 75-80 இருந்தது இருந்தது. நான் ஒரு 7 வயசு இப்ப பாருங்களேன் உங்க எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்றேங்க சரி. நல்ல கலகலப்பா சிரிக்கணுங்க ஆமாங்க. அதாவதுங்க ஆ. இயல் தமிழால் ரசிக்க வைக்க முடியும் ஆமா. இசை தமிழால் மயங்க வைக்க முடியும் ஆமா. ஆனால் எங்கள் வில்லிசை தமிழால் அப்படியே சிரிக்க வைக்க முடியும் பலே. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முக்கியமானது சிரிப்பு தானே ஆமா. அம்பாள் உன்னை பார்த்து அழகாக சிரித்து ஒரு கடைக்கண் பார்வை பார்த்தாள் என்றால் ஆஹா. அதை விட இந்த உலகத்துல என்ன பாக்கியம் வேணும் ஆமா. உங்க எல்லாத்தையும் ஒரு சாட்சியா ஒண்ணு சொல்றேங்க சரி. 7 வயசுல இருந்து நான் பாடுறேன் சரி. சுமார் ஒரு 40-45 வருஷமா பாடிக்கிட்டு வரேன் சரி. இத வச்சு என் வயசை கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா ஆமா. அம்மாக்கு எவ்வளவு வயசுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா ஆமா. பொதுவா பொம்னாட்டிங்க வயசு சொல்ல மாட்டோம் ஓஹோ. ஆனா எங்க வயசை சொல்றதாங்க எங்களுக்கு பெருமை அனுபவம். எங்க அப்பாவோட ஒரு ரவுண்ட் வந்தாச்சு ஆமா. இப்ப நாங்க இன்னும் ஒரு அடுத்த ரவுண்ட்ல போய்கிட்டு இருக்கோம் சரி. வில்லுப்பாட்டு உலக கலையாக என்றைக்கு நான் இந்த ஈஷா யோகா மையத்திலே ஆஹா. லிங்க பைரவிக்காக நவராத்திரியிலே பாடினோனோ ஆ. அன்றைக்கு அம்பாள் தன் மடி குழந்தையாக எடுத்துக்கொண்டு ஆஹா. லிங்க பைரவி தங்க மகளே நீ உலகமெல்லாம் போய் வா என்று ஆசீர்வதித்ததனுடைய பலன்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால சரஸ்வதி பூஜை நேரத்தில் நாங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோங்க பலே 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 உண்மையா சொல்றேன் ஆஹா எழுதி வச்சு சொல்லல ஆ. எழுதி இருக்கிறது பாட்டு தான் ஆமா மனசுல இருக்கிறத எழுதி வச்சு எங்க சொல்றது ஆ. மனசை விட வேகமான எழுத்து உண்டுங்களா ஆமா. மனசு நினைச்சதை பேசணுங்களா ஆமா. அப்படி 45 வருஷம் அனுபவம் உள்ளதுக்கு ஆ. எங்களோட லிங்க பைரவி அம்மா எனக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்திருக்கா என்ன நீங்க கொடுத்தாங்க? எல்லாம் இத கேட்டு சிரிக்க போறீங்க பாருங்க ஆஹா. இந்த குழந்தை ஆ. அப்பாவுக்கு தப்பாம வில்லுப்பாட்டுல ஆமா ஆமான்னு சொல்லுச்சு சரி. 45 வருஷமா சொல்லுச்சு ஆஹா. இந்த குழந்தை வில்லுப்பாட்டு பாடும்போது ஆ. இதுக்கு ஆமா போட ஆ. ஒரு பெரிய மனுஷர் அனுப்புவோம் லிங்க பைரவி நினைச்சா சரி எப்படி தெரியுமா அனுப்பி வச்சா எப்படி பாரதி வில்லுப்பாட்டு பாடும்போது ஆ. அப்பாவுக்கு ஆமா போட்ட பொண்ணு வில்லுப்பாட்டு பாடும்போது ஆஹா. இந்த பொண்ணுக்கு பெரிய மனுஷன் ஆமா போட அனுப்பி வச்சான்னு சொன்னல ஆமா. அந்த பெரிய மனுஷர் யார் தெரியுங்களா யாரு? நான் என்ன சொன்னாலும் ஆமா போடுற என் வீட்டுக்காரருங்க இப்படி ஒரு ஆஹா. அனுபவம் இப்படி ஒரு அறிமுகம் கிடைக்குமா ஆஹா இது வல்லவோ அழகு ஆஹா. அம்பாள் சிரித்த அழகை பார்க்கிறேன் உங்கள் அன்பிலே பலே. அகில உலகமும் எங்கள் வாழ்த்திய அன்பை பார்க்கிறேன் உங்கள் சிரிப்பிலே ஆஹா. இந்த சிரிப்பு தான் எங்களை இன்றைக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கிறது ஆமா. சாதாரணமா ஆஹா. விட்டு கொடுக்கிற தன்மை அது ஆஹா. அப்படின்னு அவர் சாதாரணமா நம்ம ஆமா போடுறாரே நினைச்சிட கூடாதுங்க ஆ. மேடையில மட்டும் இல்ல வீட்லயும் போடுவாரு ஆ. அவர் பாட்டுக்கு போடுறதுல என் பாட்டுக்கு கரெக்டா போடுவாரு இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் எங்களுக்கு வரைய சாமி கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு வச்சுக்கோங்க சரி. இவரு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு 4000 மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியிலே முதல்வர்
இவர் சொன்னா 4000 பேர் ஆமா போடணும். ஆஹா. காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், சரி. மாலையிலே இப்படி என்னோடு அருமையான பாட்டுக்காரர், மொத்தத்திலே நல்ல வீட்டுக்காரர். இதை விட எனக்கு ஆமா போடுறதுக்கு என்ன வேணும்? அதனால இந்த அஸ்திவாரத்தை ஏன் சொன்னேன்னா, என் வீட்டுக்காரரு ஆமா போடும்போது நீங்க எல்லாம் போட மாட்டீங்களா? அந்த ஒரு ஆசையில தான் உங்ககிட்ட வந்து இந்த நல்ல நல்ல கருத்துக்களை சொல்ல போறேங்க. ஆனா எனக்கு இந்த யாதுமாகி நின்றாய் பைரவிக்கு இந்த ஈஷா நிர்வாக மையத்தினர் எல்லாம் கிட்ட பேசினப்போ, அம்மா நான் ஆரம்பிச்ச ஒரு 2 மணி நேரம் கூட பாடுவேனே, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பாடுவோமே, உலக அரங்குகளில் போய் பாடுகிறோமே என்று சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரம் இந்த 1.25 மணி நேரம் தான். 8:15 எங்கள் பூஜை ஆரம்பித்து விடும் என்றார்கள். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணுமே, என் அன்பான குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை சொல்லணுமே. எங்களுக்கு ஒரே மகன் கலைமகன் தான் இருக்கிறான். இந்த அன்பு குழந்தைகளை நீங்கள் எல்லோரும் எங்களுடைய அன்பு குழந்தைகள் தான், அன்பு பெண்கள் தான், அன்பு மகள்கள் தான், அன்பு அண்ணாக்கள் தான். எல்லாருக்கும் ஒரு நல்ல கருத்தை சொல்லணுமே நான் நினைச்சிட்டு இருக்கும் போது என் மனசுல அன்பா ஒரு கருத்து வந்ததுங்க. என்ன? எல்லா அம்பாலும் ஒண்ணுதாங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நாதசுரம் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. வாசிக்கும் போது முதல்ல வாதாபிகண வாசிக்கிறார். வாசிச்சா அது அருமையான ஹம்சத்வனி ராகம். அதே மாதிரி மகா கணபதியும் வாசிக்கிறாரு, நாட்டி ராகம். அப்படியே உன்னை அல்லால் வாசிக்கிறாரு, கல்யாணி ராகம். இப்படி வாணி கலைவாணி பாடுறாரு. ஒன்னொன்னா பாடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த வில்லு அந்த அருமையான புல்லாங்குழலிலே இருந்து வெளியே வரும் காற்று இருக்கிறது அல்லவா, காற்று தானே புல்லாங்குழலுக்கு மூலம். புல்லாங்குழல் அருமையான நம்ம சுவாமி சொன்ன வார்த்தை மாதிரி உயிர் நோக்கமாச்சு. புல்லாங்குழல் என்பது இசையாச்சு. அந்த இசை என்ற உயிர் நோக்கம் அதுக்குள்ள இருக்கு இல்லீங்களா? அந்த இசையிலிருந்து வரும் காற்று ஒன்றுதான். ஆனால் வெளியே அவர் வாசிக்கும் போது கல்யாணியாக, காம்போஜியாக, அம்சத்வனியாக, நாட்டையாக வருகிறது அல்லவா? அப்படி உலகத்திலே தாய் என்பவள் ஒன்றுதான். அவள்தான் ஆதிபராசக்தி. அவள்தான் லிங்க பைரவியாக, காமாட்சியாக, மீனாட்சியாக, உலகமெங்கும் இருந்து எந்த சைடு திரும்பினாலும் அம்மாவுடைய மடி மாறி நம்மளுக்கு அம்பாலோட அருளாசி இருக்கும் போது அப்படிங்கிற கான்செப்ட் தான் என் அன்பு குழந்தைகளுக்கு சொல்ல போறேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டார் எங்களை, என்னம்மா உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு சாமியா மனசுக்கு ஒரு சாமியானு? ரெண்டுமே இல்லையா, பக்குவத்துக்கு ஒரே சாமி தான் எங்களுக்கு. அந்த சாமி தான் சத்குரு என்று சொன்னேன். அதனால நீங்க அன்பான குழந்தைகளே அருமையான நிழலிலே இருக்கிறீர்கள். இந்த இடத்தை விட்டு சென்றால் அந்த இடங்கள் எப்படி இருக்கிறது என்று அனுபவப்பட்டால் தான் தெரியும். அன்புக்குள்ளே ஒரு தாயின் கைக்குள்ளே இருப்பது போல ஒரு தந்தையும் தாயுமாகி, தந்தையுமாகி, குருவுமாகி, தெய்வமாக இருக்கும் சத்குருவின் நிழலில் இருக்கும் ஒரு குழந்தைகளே, உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த இடத்தை பற்றி. நான் வரும்போது உலகத்துக்குள் ஈஷா இருக்கிறது என்று நினைத்தேன். வந்து பார்த்த பின்புதான் தெரிகிறது ஈஷாக்குள் இருந்து ஒரு புது உலகம் அருமையாக கிளம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த புது உலகத்தின் பொறுப்பாளி யார்? நீங்கள் தான் அன்பு குழந்தைகளே. உலகத்திலே ஆன்மீகத்தை பரப்ப வேண்டும் என்று அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறது, எவ்வளவு வழிகள் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நான் என்ன கூட்டின்னு போன சகோதரி அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், போன வாட்டியும் வந்த சுவாமியை பார்க்கல, இந்த வாட்டியும் வந்த சாமியை பார்க்கலையே, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே நினைச்சிருந்தேன். ஒரு சின்ன பிள்ளை இல்லையா, நானு ஒரு குழந்தை இல்லையா, நான் வரும்போது அருமையான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்தது. எத்தனையோ நாள் ஆசையை மனசுல வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் வரும்போது பாருங்க அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு கூட அம்மா சொன்னாங்க. அந்த நிலைமையில இருக்கும்போது நான் வரும்போது ஜீப்பில சாமியே காரை ஓட்டிட்டு வந்தார். இந்த ராசியும் இந்த ஆசை எனக்கு போறாரா? எவ்வளவு பெரிய விஷயம். அங்கிருந்து பாத நமஸ்காரம் செய்தது போல சுவாமியை கும்பிட்ட தெம்பல தான் இன்னைக்கு நாங்க ஆரம்பிக்கிறோங்க. அப்புறம் ஒண்ணு சொல்றேங்க, என்னோட கான்செப்ட் யாதுமாகி நின்றாய் பைரவி என்பதுதான் என்னோட கான்செப்ட். வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டு என்பது அம்பாளை பாடியே உலக பிரபலமாகியது. இத நீங்க ஒரு நோட்ஸா எடுத்துக்கோங்க. உங்க அங்கிளும் வில்லுப்பாட்டுல ரிசர்ச் பண்ணவரா, நானும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவதா, இவரும் இங்கிலீஷ்ல பண்றவர்தா. ஆக எங்களுடைய கலை குடும்பமே வில்லுப்பாட்டுக்கு என்று எங்களை டெடிகேட் பண்ணி விட்டோம். நாங்க நினைச்சா வேற இப்படி போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம், எப்படியோ போயிருக்கலாம். ஆனா எப்படியோ போயிருந்தாலும் எப்படி இருந்திருக்க மாட்டோம். இப்படி இருப்பதுதான் உங்கள் முன்னால் வந்து உட்காரக்கூடிய பாக்கியம் அல்லவா? காரணம் வில்லுப்பாட்டை நான் தோளில் எடுத்தேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த ஒரு கலையில தான் தேசியம் இருக்கு, தெய்வீகம் இருக்கு. எப்படி தெரியுங்களா? எப்படி சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. அதாவது இந்த வில்லை பாருங்கள், வில்லை பார்த்தா ராமன் தெரிகிறார். ராமன் என்றால் ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் என்றால் இந்தியாவின் சவுத். அந்த உடுக்கை பாருங்கள், அருமையாக அண்ணா வாசிக்கிறாரே, அந்த உடுக்கை பாருங்கள். உடுக்கு என்றால் சிவன், சிவன் என்றால் தியானலிங்கம், அந்த சிவன் என்றால் காசி, அந்த காசி என்றால் நார்த். ஆக வில்லா என்றால் ராமன், ராமேஸ்வரம் சவுத், உடுக்கு என்றால் சிவன், காசி நார்த். ஆக இந்த வில்லிசை கலைதான் நார்த்தையும் சவுத்தையும் இணைத்து நேஷனல் இன்டகிரேஷனோட உலக வலம் வரும் ஒரே கலை.
ஆஹா சாதாரணங்களா? ஆமா தேசியத்தை பாடுவோங்க. ஆமா 75வது ஆண்டு சுதந்திர தினத்துக்கு நான் போன வில்லுப்பாட்டு எண்ணிக்கையே எனக்கு தெரியாதுங்க. ஆமா அது கவர் பெருமை இல்ல, ஆஹா. அவர் பெருமை. யார் அவர் பெருமை? இந்தியாவின் பெருமை, பலே. இந்தியாவை ஆளுகின்ற மக்களின் பெருமை, பெருமை. காந்தி தாத்தாவின் பெருமை. ஆஹா. அதனால தேசியமும் தெய்வீகமும் கலந்து சொல்லும் வில்லுப்பாட்டு ஆ. இன்னைக்கு 1.25 மணி நேரத்தை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரி. உங்களுக்குன்னு கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் ஒரு நாள் வந்து ஓஹோன்னு 2 மணி நேரமா இந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை அடியேன் சொல்லி தருகிறேன். பலே. இந்த வில்லுப்பாட்டு பிறந்தது எப்படி தெரியுமா கண்ணா? எப்படி? ஒரு ராஜா வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போறார். எப்படி போறார்? அந்த நாள்ல இவங்கெல்லாம் போறார். என்னோட மந்திரி. ராஜ ராஜமார்த்தாண்ட அலே. ராஜகுலத்திலக துராக்கம ராஜா பரா பரா பரா. ராஜா போருக்கு போயிட்டார். போர் வேட்டை எல்லாம் பண்ணிட்டார். வேட்டை. மானை கொன்னுட்டார், ஓ சிங்கத்தை கொன்னுட்டார், ஓஹோ எல்லாத்தையும் கொன்னுட்டார். ஓ கொல்லும் போது அவருக்கு எதுவும் தோணல. தோணல. கொன்னதுக்கு அப்புறம் ஞானம் வருது. ம் பக்குவமும் ஞானமும் எப்பவும் லேட்டாவும் லேட்டஸ்டா தானுமே வரும். ஆமா அதான் ஞானங்கிறது. ஆமா ரொம்ப லேட்டா வரும், இங்க கொஞ்சம் சீக்கிரம் வரும். ரொம்ப சீக்கிரம். எங்க வரும்? ஈஷாக்கு வந்தா சீக்கிரம் வரும். ஆமா, ஈஷால எப்பவுமே சீக்கிரம் இல்ல. இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஆ. பாரதி சொன்ன வார்த்தையின் உதாரணங்கள். பலே. அக்கினி குஞ்சொன்று கண்டேன். ஆஹா. அந்த அக்கினி குஞ்சுகளாக என் அன்பு குழந்தைகள் இங்க சொன்னா படிச்சுக்கிற மாதிரி கற்பூர புத்தியோட இருக்கிற குழந்தைகளுக்கு முன்னாடி சொல்றது, ஆ. எனக்கு நாளைக்கு ஊருக்கு போகணுமேன்னு இருக்கு. ஆ. இல்லைன்னா இங்க உட்காந்து உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நாளை காலையில பண்ணிடுவேன், போன வாட்டி வரும்போது பண்ண அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கீங்க. ராஜா. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ராஜா வேட்டைக்கு போனார். சரி. ஞானம் லேட்டஸ்டா வந்தது. ஆ. ஐயோ மந்திரி கொன்னுட்டேனே, ஐயோ மந்திரி கொன்னுட்டேனேன்னு கவலைப்பட்டாரு. மானை கொன்னுட்டேனே, ஆமா, மானை சிங்கத்தை கொன்னுட்டேனே, கொன்னுட்டேனே. ஆமா, என்ன கவலைப்பட்டார்னா, ஆ. இப்படி ஒரு மானை கொன்று விட்டேனே, ஆமா. இந்த மானை கொன்றனே, இந்த மானை உயிர்ப்பிப்பதற்கு எனக்கு முடியுமா? சக்தி உண்டா? வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். எளிதாகும். வீழும் உயிரை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாது. ஆகாது. தெய்வம் நினைச்சாதான் முடியும், ஆமா. என்னால முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டார். எழுப்ப முடியுமா? அப்படின்னு கவலைப்பட்டார். சரி. அப்படின்னு கவலைப்பட்ட உடனே ஆ. மந்திரி சொன்னார், சரி. அரசே கவலைப்படாதீங்க, ஆமா. நான் ஒரு அருமையான ஐடியா சொல்றேன். ஆமா. தோளில் கிடக்கும் வில்லை இப்படி மடியில் சார்த்துங்கள். சரி. மடியில் சார்த்தி அம்பை தூர தூக்கி போட்டு அன்பை எடுத்து தட்டி தட்டி பாடுங்க. இது நாள் வரைக்கும் அம்பு இருந்ததை தூக்கி போடுங்கள். ஆஹா. காந்திஜியின் அகிம்சையை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு வில்லை தட்டி 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 தேசத்தை பாடுங்கள், தெய்வத்தை பாடுங்கள்னு சொன்னார். ஆஹா. உடனே இவர் பாட ஆரம்பிச்சார். சரி. தந்தனத்துவம் என்று சொல்லியே அப்படின்னு பாண்டாருங்க. அது என்னங்க தந்தனத்துவம்? என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆ. இன்னைக்கு உங்களுக்கு விளக்குறேன். ஆ. இது அருமையான தெய்வீக பூமி, அதனால் விளக்குகிறேன். பலே. எந்த கலைஞனும் ஆ. நாடு எனக்கு என்ன தந்தது என்று கேட்டால் அவள் வெறும் கலைஞன் தான். ஆமா. ஆனால் இந்த தந்தனத்துவம் என்பது என்ன சொல்கிறது தெரியுமா? என்ன சொல்கிறது? தன்னை தந்தோம் கலைஞர்களாகிய நாங்கள் எங்களுக்கு எங்களையே தந்து உங்களிடமிருந்து அன்பைத்தான் எதிர்பார்க்கிறோம். பலே. இந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியதான் தந்தனத்துவம் என்ற ஜதி. தன்னை தந்தோம் தான் ஆமாங்க. தந்தனத்துவம் அப்படின்னு பாடின உடனே ராஜாக்கு ஒரு கவலைமா. சரி. என்ன தெரியுமா? என்ன? நம்ம எல்லாம் இப்படி பாடுறோமே, ஆ. சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாம் இப்ப எங்களுக்கு எல்லாரும் பலிச்சுன்னு ஆமா சொன்னாங்களே, ஆமா. அந்த மாதிரி சொல்ல மும்முன்னு இருக்காங்களே ஆ. அப்படின்னு ராஜா கேட்டாரு. சரி. ஏப்பா, நான் ஒரு பாட்டு பாடும்போது நீங்க ஏதாவது ஆமாங்கம்மா சொன்னாதானே ஏதாவது சரியா இருக்கும், கொஞ்சம் குஜாலா இருக்கும் சொன்னாரு. ஆ. அதுக்கு மந்திரி என்ன சொன்னாரு? அன்னைக்கு மந்திரி என்ன சொன்னார் தெரியுங்களா? சொல்லுங்க. ராஜா, நீங்க ஒரு பதவியில இருந்து பாடுறீங்க, ஒரு பதவியில இருந்து பேசுறீங்க, உங்களுக்கு மந்திரியாகிய நாங்க ஆமாம் போடாம வேற யார் போட போறா? அப்படி காட்டுல அன்னைக்கு மந்திரி போட்ட ஆமா இன்னைக்கு உங்க மாப்பிள்ளை வரைக்கும் வந்துடுச்சு. சபாஷ். எங்களுக்கு ஆ. நீங்க போடுறது என்ன பெருசு? ஆ. நம்மளுக்கு இந்த பிள்ளை 20 வயசு 25 வயசு பிள்ளையே போடுறானே, ஆஹா. ஒரு 2 அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளைய ஆமா போட வைக்க முடியுமா இந்த முடியுமா? உலகத்துல? முடியாது. ஆஹா. உங்களை போன்ற ஈஷா குழந்தைகள் வேணா அன்போடு அப்பா அம்மாவுக்கு பணிந்து நடப்பீர்கள். ஆஹா. வெளியில இருந்து வரும் குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு ஆமா போடுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆமா. அந்த ஆமாக்குள்ள ஒரு விஷயம் இருக்குங்க. என்னது? ஆண்டாள் எழுதிய திருப்பாவை அவனா, ஆ. திருவம்பாவை மாணிக்க வாசகர். ஆக இதையும் சேர்த்து வச்சுதான் ஆமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான வார்த்தைங்க. ஆஹா. உடனே தேசத்தை பாடினான் அரசன், ஆஹா. தெய்வத்தை பாடினான், அருமையான அம்பாள் பாடல்கள் பாடினான், அருமையான சிவன் பாடல்கள் பாடினான். இங்க உட்கார்ந்துட்டு தியானலிங்கத்தை நினைக்காம இருக்க முடியுமா? அந்த தியானலிங்கத்தை பாடினான். ஆஹா. தவமே செய்தான், ஆஹா. சிவமே செய்தான். பலே. அவன் அன்போடு மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவையை பாடுவது போல நினைத்து இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக அன்று அவர் வேறு பாடி இருந்தாலும் தேவாரம் திருவாசகம் பாடி இருந்தாலும் இன்றைக்கு இந்த தியானலிங்கத்திலே நீங்கள் கேள்
கேட்டு ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடலை உங்கள் கலைமகன் அண்ணா பாட போகின்றார். ஆஹா. எல்லோரும் தியானம் செய்ய நீங்க அன்போடு அழைத்து சென்றார்கள். சகோதரி, உள்ளே இருந்து தவம் செய்தேன், ஆஹா. ஒரே வார்த்தை தான், ஆஹா. என்ன தவம் செய்தேன் இங்கு நான் வருவதற்கு என்று அந்த நன்றியை என்னை கூட்டிச் சென்ற சகோதரிகள் எல்லோருக்கும் கொடுக்கிறேன். பலே. அன்பாக சொன்னார்கள், ஆஹா. அம்மா போல வரவழைத்தார்கள். ஆஹா. எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஆ. குருவினுடைய சாட்சியாக அந்த தியானத்தில் இணைந்து இந்த ராத்திரி நவராத்திரியில் சிவனையும் நினைத்து இதையே சிவராத்திரி ஆக்கலாம். அந்த அளவுக்கு தியானலிங்கத்தை வழிபடுவோம். ராஜா பாடினார் சிவனை பத்தி, ஆஹா. இப்போதைக்கு கலைமகன் பாடுறார். பலே. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. ஜய சம்போ விபோ ருத்ரஸ்வயம் ஜய சங்கர ஜயேஷ ஜயேஷ ஜய சர்வஜ்ஞ காரண ஜய சம்போ விபோ ஸ்வயம்போ ஸ்வயம்போ ஓ शंभो शिव शंभो स्वयंभो भो 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 शंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शंकर करुणाकर ममव भवसागर धारका गंगाधर शंकर करुणाकर ममव भवसागर धारका ओ शंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो पर ब्रह्म स्वरूप गम गम बूद प्रबलजरयित निर्गुण पर ब्रह्म स्वरूप
ಗಮ ಗಮ ಭೂದ ಪ್ರಬಲರಹಿತ ನಿಜ ಗುಣ ನಿಖಿತ ನಿರಾರ್ತಕ ನಲ್ಕ ಶಂಭೋ ಮಹಾದೇವ ಶಿವ ಶಂಭೋ ಮಹಾದೇವ ನಿಜ ಗುಣ ನಿಖಿತ ನಿರಾಟಕ ನಲ್ಕ ನಿಜ ಗುಣ ನಿಖಿತ ನಿರಾಟಕ ನಲ್ಕ ಆನಂದ ಅತಿಶಯ ಆನಂದ ಅತಿಶಯ ಆನಂದ ಅತಿಶಯ ಆನಂದ ಅತಿಶಯ ಅಕ್ಷಯಲಿಂಗ ನಿಜ ಗುಣ ನಿಖಿತ ನಿರಾಟಕ ನಲ್ಕ ಆನಂದ ಅತಿಶಯ ಅಕ್ಷಯಲಿಂಗ ದಿಮಿದ ದಿಮಿದ ಗಿಡ ದಿಮಿ ಗಿಡ ತಗತೋ ತರಿಗಿಡದಂ ತಗದನದಂ ತೋಂ ತೋಂ ತರಿಗಿಡ ತರಿಗಿಡ ಗಿಡ ತೋಂ ತಕ್ಕ ದಿಮ್ಮಿ ತಕ್ಕ ಜನು ತಕ್ಕ ದಿಮ್ಮಿ ತಗದನದಂ ಮತಂಗ ಮುನಿ ಬರಬಲ್ದಿದ ಈಶ ತಗಿಡದಂ ತಕ್ಕಿಟ್ಟ ಸರ್ಬರಿಗಹು ಬರವೇಷ್ಟಿದ ವೇಷ ತಂ ತಗಿಡದಿಂ ತಗಿಡದಂ ನಿತ್ಯ ನಿರೋಧನ ನಿತ್ಯ ನಟೇಶ ತಂ ತಗಿಡದಿಂ ತಗಿಡದಂ ತಗಿಡದಿಗಿಡದಂ ತಂ ತಗಿಡದಿಗಿಡದಂ ತಂ ತಗಿಡದಿಗಿಡದಂ ತರಿಗಿಡದಿಗಿಡದಂ ತರಿಗಿಡದಿಗಿಡದಂ ತಗಿಡದಂ ತಗದಂ ತಂ ತರಿಗಿಡದಿಗಿಡದಂ ತರಿಗಿಡದಿಗಿಡದಂ ತಗಿಡದಂ ತಗದಂ ತಂ ತರಿಗಿಡದಿಗಿಡದಂ ತರಿಗಿಡದಿಗಿಡದಂ ತಗಿಡದಂ ತಗದಂ ತಂ ಈಶ 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 ಸವೇಶ ದರ್ವೇಶ ದಿಮಿದ ದಿಮಿದ ಗಿಡ ದಿಮಿ ಗಿಡ ತಗದಂ ತೋಂ ತೋಂ ತರಿಗಿಡ ತರಿಗಿಡ ಗಿಡದಂ ದಿಮಿದ ದಿಮಿದ ಗಿಡ ದಿಮಿ ಗಿಡ ತಗದಂ ತೋಂ 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 ತರಿಗಿಡ ತರಿಗಿಡ ಗಿಡದಂ ದಿಮಿದ ದಿಮಿದ ಗಿಡ ದಿಮಿ ಗಿಡ ತಗದಂ ತೋಂ 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 ತರಿಗಿಡ ತರಿಗಿಡ ಗಿಡದಂ ಮತಂಗ ಮುನಿ ಬರವಲ್ದಿದ ಈಶ ಸರ್ಬರಿಗಹು ಬರವೇಷ್ಟಿದ ವೇಷ ನಿತ್ಯ ನಿರೋಧನ ನಿತ್ಯ ನಟೇಶ ನಿತ್ಯ ನಿರೋಧನ ನಿತ್ಯ ನಟೇಶ ಈಶ ಸವೇಶ ದರ್ವೇಶ 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 ಓಂ ಶಂಭೋ ಶಿವ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ 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 ಓಂ ಭೈರವ ರುದ್ರಾಯ ಮಹಾರುದ್ರಾಯ ಕಾಲ ರುದ್ರಾಯ ಕಲ್ಪಾಂಗ ರುದ್ರಾಯ ವೀರ ರುದ್ರಾಯ ರುದ್ರ ರುದ್ರಾಯ ಘೋರ ರುದ್ರಾಯ ಅಘೋರ ರುದ್ರಾಯ ಮಾರ್ತಾಂಡ ರುದ್ರಾಯ ಅಂಡ ರುದ್ರಾಯ ಬ್ರಹ್ಮಾಂಡ ರುದ್ರಾಯ ಷಂಡ ರುದ್ರಾಯ ಪ್ರಚಂಡ ರುದ್ರಾಯ ಶೂರ ರುದ್ರಾಯ ಭೀಮ ರುದ್ರಾಯ ಭವ ರುದ್ರಾಯ ಅದಳ ರುದ್ರಾಯ ವಿದಳ ರುದ್ರಾಯ ಶುಗಲ ರುದ್ರಾಯ ಮಹಾಗಮ ರುದ್ರಾಯ ಸಜಾದಳ ರುದ್ರಾಯ ದಳಾದಳ ರುದ್ರಾಯ ಪಾದಾಳ ರುದ್ರಾಯ ನಮೋ ನಮಃ ಶಂಭೋ ஓம் நம சிவாய். அத்தனையும் அம்பாளின் ஆசி.
ஆஹா அத்தனையும் சிவரின் ஆசி. ஆமாங்க. அருமையான இசை கேட்டீங்க. ஆஹா வில்லுப்பாட்டோட அழகு என்ன தெரியுங்களா? என்ன? முத்தமிழ் இணைஞ்சதுங்க. ஆஹா இயல் இசை நாடகம். எப்படி? அதான் முத்தமிழ் இல்லீங்களா? ஆமா. இயல் தெரிஞ்சவா பேச போயிடுவா, பேச போயிடுவாங்க. இசை தெரிஞ்சவா பாட போயிடுவாங்க. ஆமா. நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. ஆமா. ஆனா மூணும் தெரிஞ்சவங்க தான் இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து உட்கார முடியுங்க. இப்படி ஒரு இசையும் கொடுக்கணும், இப்படி ஒரு இயலும் கொடுக்கணும், இப்படி ஒரு நகைச்சுவையும் கொடுக்கணும். பலே. அதுதான் வில்லுப்பாட்டோட ஸ்பெஷாலிட்டியே. ஆமா. மூணாவதா உங்களுக்கு இப்போ ஒரு கருத்து சொல்ல போறேங்க. ஆஹா. பொதுவா 4 பேரை பார்த்தா மதிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? 4 பேர். 4 பேர் மதிக்கிறாப்புல நடக்கணும்னு சொல்லுவாங்க. யாருங்க அந்த 4 பேர்? 4 பேர் யார் தெரியுங்களா? யாரு? நீங்க மனசுக்குள்ள யார வேணா நினைச்சுக்கோங்க. சரி. நீங்களும் மனசுக்குள்ள யார வேணா நினைச்சுக்கோங்க. சரி. உங்களோட ஒத்து போனா எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. பலே. அதுதாங்க மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? பலே பலே பலே. கரெக்ட் தானே? ஆமா. மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர். அற்புதமான தலத்துல இருந்து ஒன்று சொல்கிறேன். ஆ. 5ஆவதாக ஒன்று இந்த அன்பு குழந்தைகளுக்கு பதிய வைக்க வேண்டும். ஆமா. பெரியவர்களுக்கு தெரியும், தெரியும். அண்ணாக்களுக்கு தெரியும், ஆ. இந்த குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டாமா? ஆமா. அதைத்தான் நம்முடைய சத்குரு செய்து கொண்டிருக்கிறார். ஆஹா. தேசத்தையும் தெய்வீகத்தையும் ஒன்றாக வளர்க்கக்கூடிய விதம், ஆமா. எல்லோரும் பழகக்கூடிய விதம், விதம். பக்தியை மனதிலே ஊட்டக்கூடிய விதம், ஆமா. எல்லாமா சேர்த்து தேசத்துக்கு தான் விதை விதைக்கிறார் அவர். ஆமா. தெய்வத்துக்கு தான் விதை விதைக்கிறார். ஆமா. அந்த பக்தி நம்ம மனசுல இருந்ததுன்னா ஆமா. இப்ப நான் சொல்ற விஷயம் புரிஞ்சிருங்க. ஆமாங்க. ஒண்ணு மாதா, மாதா. 2வது பிதா, பிதா. 3வது குரு, குரு. 4வது தெய்வம். ஆமா. 5வது விரல் என்ன தெரியுங்களா? என்ன? அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேசம். என் அன்பு தேசம். குழந்தைகளே, தேசம். தேச பக்தி. சேவ் சாயில் சொல்றாரு இல்லீங்களா? அது அழகா சொன்னீங்க. சேவ் சபாஷ். சேவ். சபாஷ். அல்ல அதான் ஆசிரியர் என்பது. நான் அதை நினைக்கல, அவர் அழகா நினைச்சார் பாருங்க. அங்கதான் விஷயமே. ஆஹா. ஆக மண் ஏற்ற பண், ஆஹா. ரெண்டையும் வளர்க்க வேண்டியது உங்களுடைய அன்பான அறிவு. அறிவு. பொதுவா அம்மானா எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆமா. உங்களுக்கு எல்லாம் அம்மா பிடிக்கும் தானே? ஆமா. உங்களுக்கு எல்லாம் அம்மா பிடிக்கும் தானே? பிடிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை கேக்குறேன். சரி. இந்த பொதுவா ஆ. இந்த அம்மாமார்கள் எப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, என்ன பண்ணா? அப்படியே அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா. சரி. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்காக சிரிக்கிறதுக்காக சொல்றானா, அதுல ஒரு அழகான விஷயம் இருக்கு. சரி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா, சரி. மழை வந்துருச்சான். ஆஹா. மழை வந்த உடனே, மழை. ஆமா மழை வந்த உடனே தொப்பெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு ஆ. அப்படியே மூக்கெல்லாம் ஒழுகிட்டு கஷ்டப்பட்டுட்டு அம்மாட்ட ஓடி வந்தானா. சரி. உடனே அம்மா பார்த்தாளா, வாசல்ல அம்மா நின்னாளா. ஆ. அம்மா உள்ள கூப்பிட்டு, ஆ. என் மகனே, என் கண்ணா, மழை வந்தா நீ என்னடா ஒரு கொடை எடுத்துன்னு போக கூடாதாடா, அல்லது நாளையில இருந்து ஒரு கொடை எடுத்துன்னு போடா, கொடை வாங்குறதுக்கு நம்ம வீட்டுல பணம் இல்லடா, அதனால ஒண்ணு செய், இன்னைக்கு நீ வந்துட்ட, உனக்கு நல்லா தலையெல்லாம் துவட்டி சாம்பிராணி புகையெல்லாம் கூப்பிட்டு கொடுத்து நம்மளுக்கு ஒரு சுக்காப்பி கொடுத்துருக்காங்களே, ஆமா. அந்த சுக்காப்பி கொடுத்து ஆ. உனக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னா சொல்லி சொல்லி மறுநாள் ஸ்கூலுக்கு அனுப்புறா. சரி. இப்ப அம்மா குழந்தையோட தலையை கவனிச்சா, உடம்ப கவனிச்சா. ஆமா. மறுநாள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன சொல்றா? என்ன சொல்றா? கண்ணா, ஆ. இன்னைக்கும் மழை வந்துருச்சுன்னா ஆ. இப்போதைக்கு உடனே கொடை வாங்க முடியாதுடா கண்ணா. ஆ. அதனால நீ என்ன செய்யற? என்ன ஒரு செய்? புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமா. அந்த புத்தகத்தை நீ இப்படி தலையில வச்சுக்கிட்டு மழை வந்தா மட்டும் புத்தகத்தை எடுத்து தலையில வச்சுட்டு ஓடி வந்துடுறா கண்ணா, சரி. அப்புறம் நம்ம பாத்துக்கலான்றா. சரி. அவனும் போனான் தைரியமா. ஆமா. இன்னைக்கு மழை வராதுன்னு நினைச்சான். 24 மணி நேரத்தில் மழை எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது பெய்யாது, பெய்யாது. சொல்லாத போது பெஞ்சிடும் இல்லையா? ஆமா. அப்படி பெஞ்சிருச்சு. ஆமா. அடடா, இந்த பெட்டிக்குள்ள என்னெல்லாம் தான்ப்பா இருக்கு. ஆ. நிறைய வச்சிருக்காரு. மழை வந்துச்சு. நிறைய வச்சிருக்காரு. அந்த மழை வந்த உடனே என்ன பண்ணா, ஆ. அம்மா சொல்ல கேக்குற பையன், ஆமா. கலைமகன் மாதிரி, ஆ. உங்களை மாதிரி ஓஹோ. அப்படியே எடுத்துக்கிட்டு ஆ. அந்த புத்தகத்தை எடுத்து ஆ. தலை மேல வச்சு மழையில நனையாம பத்திரமா வீடு வந்து சேர்ந்தான். தலை நனைய கூடாது புத்தகத்தை வச்சுக்கிட்டான். வந்து சேர்ந்தான். சரி. இன்னைக்கு வீட்டு வாசல்ல யார் நின்னா தெரியுமா? யார் நிக்கிறா? அப்பா நின்னாருங்க. அப்பா நிக்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? அட பாவி பயல, 500 ரூபாய் கிரெடிட் கார்டுல தேய்ச்சி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தனடா, நீ இந்த புத்தகத்தை நினைச்சிட்டியடா, நீ நனைஞ்சு வந்தனாலும் சுக்கு காப்பி 10 ரூபா தானடா அப்படின்னு சொன்னார். நான் இது அப்பாவை தப்பா சொன்னா, அப்பா புள்ள, ஆ. புரியுதுங்களா? சரி. பயங்கரமான அப்பா புள்ள. ஆ. ஆனா ஆ. எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு? அப்பா அன்பில் குறையில்லை. குறையில்லை. உங்களுக்கு தெரிய வேண்டியது அம்மா அன்பு அதிகம். அதிகம். 10 மாசம் சுமந்த தாயே இப்படி இருக்கான்னா, ஆமா. லிங்க பைரவி எப்படி இருப்பா? ஆஹா. அதான் என் கதை. பலே. கதைக்கு வரதுக்கு உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் வேண்டாமா? ஆமா. ஒரு ஆசீர்வாதம் மாதிரி ஒரு அஸ்திவாரம் வேணும் இல்லையா? ஆமா. இப்போ ஒண்ணு கேக்குறேங்க. சரி. குழந்தைங்களா பழிச்சுன்னு பதில் சொல்லுவாங்க. ஆ. உங்களை தான் கேட்க போறேன். கேளுங்க. எத்தனை கேள்வி கேட்டு 4000 பேரை மடக்கி இருப்பீங்க காலேஜ்ல. கேளுங்க. அத்தனையும் சேர்த்து வச்சு இங்க வாங்க போறேன். ஆ. இந்த 10 விரல் கடவுள் கொடுத்திருக்காரு. 10 விரல் எதுக்கு சொல்லுங்கயா? என்ன கேட்டா கடம் வாசிக்கதாங்க. ஆஹா, பலே பலே, அற்புதமான விரல். விஷயம். இது இல்லன்னா கடம் வாசிக்க முடியுமா ஆமா, என்னால? நீ சொல்லுக்கண்ணா.
என்ன கேட்டா ஜால்ரா போடுறதுக்கு. அடடடடட, எனக்கு எப்பவுமே ஜால்ரா போட்டுட்டுடா. ஆக ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவீங்க. சரி. இந்த 10 விரல் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? என் அன்பு குழந்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆஹா. வாழ்நாளில் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சரி. ஏன் தெரியுமா கடவுள் கையிலே 10 விரலை கொடுத்தார்? ஏன்? மனிதா, நீ பிறந்து விட்டாய் இந்த உலகத்திலே. ஒரு அற்புதமான தெய்வத்தின் மூலமாகத்தான் பிறந்தாய். தாயின் மூலமாக பிறந்தாய். அந்த தாயின் வயிற்றுக்குள் நீ இருந்த மாதங்கள் 10. அந்த 10ஐ உன் கண்படும் இடமாக பார்த்து கையிலே விரலாக வைத்து விட்டேன். அதனால் தாயின் வயிற்றுக்குள் இருந்த 10 மாதங்களை மறக்காதே. பலே பலே. சரி என்றுதான் 10ஆக வைத்தார். சரி, கையில 10 விரல், தாய் வயிற்றுல இருந்த 10 மாசத்தை மறக்கக்கூடாது. சரி. காலில் ஒரு 10 விரல் வச்சார். அது எதுக்கு? காலில் இருக்கு இல்லையா? கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்களா? வாதியாருங்க திருவிளையாடல சொல்வார்ல, எனக்கு கேள்வி கேட்கதான் தெரியும், அந்த மாதிரி இருக்காரு. அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நான் எங்க அப்பா புத்தி வேலை செய்யல. அது எதுக்கு தெரியுமா? தாயை மதிப்பவன் தான் தாய் நாட்டை மதிப்பான். எவனாவது ஒருவன் இந்திய நாட்டில் வளர்ந்து இந்திய நாட்டில் காற்றை சுவாசித்து இந்திய நாட்டின் உணவை உண்டு இந்திய நாட்டின் சுகங்களை எல்லாம் அனுபவித்து வளர்ந்த உடனே, விசா கிடைச்ச உடனே விமானம் ஏறி போய் அங்க கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிறானே, அப்படி செட்டில் ஆகாதடா. அப்படி ஏறும்போது, விமானம் ஏறும்போது கால்ல உள்ள 10 விரல் தென்பட்டு போகாதே திரும்பவா, போகாதே திரும்பவா, போகாதே திரும்பவா அப்படின்னு சொல்லுது. என் அன்பு குழந்தைகள் எல்லாம் அதைத்தான் உங்களிடம் அன்போடு கேட்கின்றேன். சுவாமி விவேகானந்தர் சொல்லவில்லையா? அந்த பெரிய மாளிகையில் அமர்ந்து கொண்டு என் இந்திய ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எனக்கு சுகம் வேண்டாம், இந்த மெத்தை வேண்டாம், எனக்கு ஏழை இந்த கட்டிலே போதும், சாதாரண கட்டிலே போதும், ஏன் தரையே போதும் என்று நமக்காக வாழ்ந்த மகான்கள் இருந்த நாடையா. அதனால நாம் என்ன செய்யணும்னா, நம்ம மூளையை கொண்டு அங்க அடகு வைக்க கூடாது. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் தான். பாரதி சொன்னது செட்டில் ஆக வேண்டும் அல்ல. செட்டில் ஆனவர்கள் தவறு என்று சொல்லவில்லை. நாங்களும் தான் நினைச்சா ஆகலாம், நீங்களும் தான் நினைச்சா ஆகலாம். போகும்போது இந்த காலில் உள்ள 10 விரல் தென்பட்டு கண்ணா போகாதே. ஏன் சாதாரணமான மரத்தை வெட்டி போட்டா கூட பசுமை போயிடுதையா? ஒரு அறிவு மரத்துக்கு இருக்கிறது, தாய்நாட்டு பாசம் இருக்கிறதே. ஆக தாயை வணங்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு என்னோட அற்புதமான ஒரு கருத்துங்க. இப்போ உங்களை எல்லாரும் எங்க கூட்டு போறோம் தெரியுமா? கரெக்டா சொல்ல போனா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு டயத்துக்குள்ள இந்த யாதுமாகி நின்றாய் பைரவி அப்படிங்கறத விளக்கணும் இல்லையா? அதாவது அம்பாளோட தரிசனத்தை பார்க்கும்போது அம்பாளுக்கு அழகான ஒரு மூக்குத்தி இருக்கு. இந்த கோவை நம்ம வடநாட்டு, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டின் வடக்கு முனை கோவை. தெற்கு முனை என்னது? குமரி. குமரிக்கு அழகு என்னது? குமரிக்கு அழகு பகவதி. மூக்குத்தி. குமரிக்கு அழகு மூக்குத்தி. அது பொம்பளைங்க சமாச்சாரங்க, எனக்கு தெரியலங்க. ரொம்ப சரிதான். ஒன்னொன்னுக்குமே ஒரு பேருக்குமே வந்திருக்காது, பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஆக நீங்கள் தமிழகத்து அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, பெண் குழந்தைகளே, சக்திகளே, பாரதி சொல்லுவான், உங்களை போன்ற குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டு திரும்பி வந்தால் உங்களை காமாட்சி, மீனாட்சி, சுமதி அப்படிலாம் கூப்பிட மாட்டான், என் பராசக்திகளே என்று கும்பிடுவான். உங்களுக்குள்ள இருப்பது பராசக்தி, ஆக்கும் சக்தி நீங்கள் தான். அதை வைத்துதான் நான் சொல்கிறேன், நம்முடைய தமிழ்நாடு இப்படி ஒரு படம் இருக்கு இல்லையா? அந்த படத்துல மேல பாத்தீங்கன்னா நம்ம கோவை, அந்த கோவையின் பாவை தங்க விக்கிரகம் பைரவி தாய்க்கு மூக்குத்தி அழகு. அதே மாதிரி கன்னியாகுமரி மூக்குத்திக்கும் அழகு. இந்த 2 மூக்குத்தியும் இணைச்சு தாங்க பாட போறேன் இப்போ நானு. அருமையான கதை. உங்களை இப்ப முதல்ல கன்னியாகுமரிக்கு கூட்டு போறேன். சரி. அங்க இருந்து இங்க கூட்டு வந்தாதானே இங்க உங்களை விட்டுட்டு நாளைக்கு நாங்க ஊருக்கு போலாம். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால சொல்றேன், கன்னியாகுமரியில நல்ல கதை, அழகா கேளுங்க. ஒரு மன்னன், ஒரு சாதாரண மன்னன் எப்படி இருந்திருக்கிறான், ஒரு சாதாரண பனையேறும் தோழன் எப்படி இருந்திருக்கிறான், யாதுமாகி நின்றாய் பைரவியில கொண்டு வந்து முடிப்பேன் உங்களுக்கு. அது வரைக்கும் இது அழகா கேளுங்க. கன்னியாகுமரிக்கு மூக்குத்தி தான் அழகு. என் வீட்டிலே ஒரு பராசக்தி சிலை இருக்கிறது. சரி. அந்த சிலையை நான் அழகாக வடிவு செய்தேன், காளிக்கு அழகாக வடிவு கொடுத்தேன், அவளுக்கு ஒரு மூக்குத்தி போட்டேன். அந்த மூக்குத்தி உடனே பேசும் சக்தி பெற்றதுங்க. எப்படி? இந்த உலகத்திலே பேசும் பொருள்கள் மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றன. என் மீசை கவிஞன் பாரதி நினைத்தது போல பேசா பொருளை பேச துணிந்தேன் என்று சொன்னாரு. இந்த உலகத்திலே பேசாத பொருள் எல்லாம் பேசினா பேசணும் எல்லாம் வாய முடிடுவான். ஆமா, உண்மையா அப்படிதான் சொல்றேங்க. இந்த கண்டவர் விண்டீலர் விண்டவர் கண்டீலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அருமையான வாசகம். சரி. கண்டவர் விண்டீலர்னா கடவுளை பார்த்தவங்க சொல்ல முடியாது,
அதே மாதிரி விண்ணவர் கண்ணில்னா பார்த்து பேசுறவங்க பார்க்க முடியாதுன்னு. சரி, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? என்ன? இந்த நாட்டில் கடவுளை தரிசித்தவன், இந்த குடியானவன் போல, இந்த பனையேறும் தோழன் போல தரிசித்தவர்களால பேச முடியாது. ஏன் தெரியுமா? என் லிங்க பைரவியின் தரிசனம் கிடைத்து விட்டால் அப்படியே அந்த ஆனந்தத்திலே இருந்துருவா. கலைமகன் பாடினானே, ஆனந்தம் ஆனந்தம்னு பாடினானே, அந்த ஆனந்தத்திலேயே நிலைத்து விடுவான். ஆக கண்ணால் பார்த்தவர்கள் பேச முடியாத காரணம் அந்த கண்ணுக்குள்ளே காளி சென்று விடுவாள். ஆஹா, இந்த பேசிக்கிட்டு இருக்கவங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். என்ன தெரியுமா? அது ஏன்? பேசிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நிகழ்ச்சியா போய் பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு பார்க்குற சக்தி வராது. ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு. பராசக்தியை பார்த்ததுதான் பெரிய குரு பரம்பரை. அதையும் இறுதியாக சொல்லி நிறைவு செய்வேன். இப்போ யாருக்கு பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. யாருக்கு? ரொம்ப படிச்சவனுக்கா? இல்லை, உங்களுக்கு பெரிய விஷயம் சொல்றேங்க. இன்ஜினியரிங் பெருசா, இது பெருசா, வக்கீல் பெருசா, டாக்டர் பெருசா, அதுக்குள்ளெல்லாம் நான் போல. வள்ளுவர் என்னங்க படிச்சார்? 1330 குறள் கொடுத்தார். உலகத்தையே படைச்சார். என்னமா படிச்சார்? வள்ளுவருக்கு முதல் குறளும் 1331வது குறளும் ஒண்ணு உண்டு, தெரியுமா? என்னது? யாருக்கா தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? வாய்ப்பு இல்லையே. அந்த குறள் யார் தெரியுமா? யார்? இந்த உலகத்தின் பெண்மை திலகமாகிய வாசுகி. வாசுகி நிம்மதியா விட்டதால தாங்க வள்ளுவர் 1330 குறளையும் எழுதினார். அந்தமா அதை போய் வாங்கினவா, இதை போய் வாங்கினவான்னு சொல்லி இருந்தா எப்படிங்க எழுதிருப்பாரு? உங்களுக்கு அழகான ஒரு நகைச்சுவை சொல்ற வள்ளுவரை பத்தி. வள்ளுவர் திடீர்னு எழுதிண்டே இருக்கும்போது பெண்மையை பற்றி பேசுகிறார். கவனிங்க. பெண்மை சிறப்பு. ஆமா, அதான சக்தி, அதான லிங்க பைரவி. நமக்குள்ள இருக்கிறது லிங்க பைரவி. அங்க மட்டும்தான் இருக்காளா? இல்ல, இங்க இருக்கா. இங்க இருக்கா நீங்க சுத்தமா இருப்பீங்க. அப்போ வள்ளுவர் வந்து, ஏ வாசுகி, வாசுகி, வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்டாரு? வாசுகி அப்படின்னு கூப்பிடுறாரு. அருமையா கூப்பிடுறீங்க. சரி, கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க? அன்னைக்கு வேலைக்காக தண்ணி இழுத்துட்டு இருந்தாங்க கிணத்துல. வாசுகி, வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு விட்டாங்க. ஓஹோ, விட்ட உடனே பக்கெட் நிக்குது. அப்படியே நிக்குது. ஆமா, வாசுகி வள்ளுவர் கிட்ட வந்து, என்னங்க வேணும்? சுக்கு காப்பி வேணுமா? சரி, போய் எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அது வரைக்கும் அந்த பக்கெட் நிக்குது. என்னங்க இது? அது கற்பு. ஓ, கற்புல நிக்குது. இன்னைக்கு வள்ளுவர் கற்பு, பாசம், அன்பு, உண்மை எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அதுல. சரி, கணவனை மதிக்கணும்ன்ற தன்மை கூட இருக்கு. நிக்குது. இன்னைக்கு வள்ளுவர் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைய வள்ளுவர்னா நம்ம எல்லாம் சொல்றேன். இன்னைய வள்ளுவர் கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. வாசுகி அப்படின்னு கூப்பிட்டானா, அவளும் கிணத்துல பக்கெட் இறைச்சிட்டு இருக்கானா, வாசுகி வரமாட்டா. இந்த வேண்டாத நேரத்துல ஏண்டா கூப்பிட்டேன்னு பக்கெட் தாங்க வந்து முதல்ல விடும். என்னங்க இது? நான் வேலை செய்ய, நான் தான் இந்த வீட்டுக்கு தண்ணி இறைக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? நீ பாட்டுக்கு குறள் எழுதிட்டு கம்முன்னு உட்காரு. உன் வேலை அதுதான். நாங்கள நீ குறள் எழுதிட்டு பசிக்கும்ல, நான் தானே சமைக்கணும். தண்ணி எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்றிய அப்படின்னு பக்கெட் வரும். இதுதான் இப்ப உள்ள பெண். ஆக வித்தியாசத்தை என் அன்பு குழந்தைகள் முன் விட்டு விடுகிறேன். பக்கெட்டும் பாத்திரம் அல்ல, வாசுகியும் பாத்திரம் அல்ல, வள்ளுவரும் பாத்திரம் அல்ல. இந்திய பண்பாடு ஒன்றே பாத்திரம். அததான் உங்களுக்கு சொல்றேன். என் அன்பு குழந்தைகளுக்கு இந்திய பண்பாட்டை சொல்கிறேன். பண்பாடு. கணவனை மதிக்கணும், அதுதான் அழகு. மனைவியை மதிக்கணும், அதுதான் அழகு. இந்த மனைவியை மதித்தே பெருமை கொண்டார் திருமகன். அப்படிதானமா? அதுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சா நான் தாங்க பிரசிடென்ட். ஆஹா, நானே செக்ரட்டரியா இருக்கேங்க. வேற என்ன செய்ய முடியும்? உண்மையை சொன்னால் என்ன அழகும் அன்பும் இருக்கிறது பாருங்கள். அந்த கன்னியாகுமரியில அந்த பனையேறும் தோழன் கன்னியாகுமரிக்கு மூக்குத்தி எப்படி வந்தது? லிங்க பைரவி மூக்குத்தியோட கொண்டு வந்து லிங்க் பண்ண போறான். அதான் விஷயங்க. தலத்தை பற்றி பேச போகிறேன். அந்த நகை அழகான ஒரு கதை சொல்கிறது. அதாவது பனையேறத்தோட போயிட்டே இருக்கும்போது பனை ஏறி எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டான். எல்லாம் எடுத்துட்டு இறங்கும் போது ஒரு பாம்பு வருகிறது. பாம்பு அம்பாள் என்றால் பாம்பல்லவா? பாம்புக்கு பிடிச்ச ராகம் எது தெரியுங்களா? புன்னகவராளிங்க. ராகத்துக்கெல்லாம் ஒரு விளக்கம் இருக்கு தெரியுங்களா? என்ன ராகம்? ஆனந்த பைரவி பாடினால் ரத்த அழுத்தம் குறையும், சீர்படும் என்று சொல்கிறார்கள். ஆனந்த பைரவி பாடினா பிளட் பிரஷர் குறையும் அப்படின்னு எல்லாருமே நிரூபிச்சிட்டாங்க. ஆனா பிராக்கெட்ல ஒரு வார்த்தை, என்ன? ஆனந்த பைரவி ஒழுங்கா பாடணும், பாடுறவங்க பாடணும். ஆமா, இல்லைன்னா பிபி விண்ணு 180க்கு மேல ஏறிடும். அப்புறம் டாக்டரை கூப்பிடணும். அவருக்கு ஆனந்த பைரவி தெரியாது, அவர் வேற எதுல டாக்டரேட் வாங்கி இருப்பாரு. ஆக ஆனந்த பைரவி பாடினால் ரத்த அழுத்தம் குறையும், சங்கராபரணம் பாடினால் உடல் வலி ஏறும். நைட்டு ட்ரெயின்ல படிச்சுட்டு வந்தோம்னா உடம்பெல்லாம் வலிக்கும் இல்லையா? அதெல்லாம் தீந்துரும். அடுத்த ஸ்ரீராகம் பாடினால் ஒற்றை தலைவலி போகும். புன்னகவராளி பாடினால் நல்லா கேளுங்க, பாம்பு ஒழுங்கா ஆடும். ஒழுங்கா பாடினால் ஆடும், இல்லைன்னா ஒரே போடும்.
போட்டுடு டக்குனு. ஏய், சுதி பேதமாவா பாடுற? எனக்கு சுதி தெரியாதுன்னு நினைக்கிறியா? போட்டுடும். தெரியும். ஆமா. இன்னொரு ராகம் இருக்குங்க, ஆ. சூப்பர் ராகம். ஆ. அதான் நம்மளுடைய நிர்வாகத்தினர் செய்யறாங்க. என்ன ராகம்? மத்தியமாவதின்னு ஒரு ராகம் இருக்கு. மத்தியமாவதி ராகம். வாழிய செந்தமிழ் பாடுவாங்க இல்லையா? ஆமா. அந்த மத்தியமாவதி ராகம். ஆ. அந்த ராகம் பாடுனா பாடுனா? நல்லா நீங்களும் மியூசிக் கத்துக்கோங்க. ஆமா. இசைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆ. அந்த ராகம் பாடினா பணம் வரும்யா. என்ன சாட்சி? என்ன சாட்சின்னு கேக்குறீங்களா? எவ்வளவு பேர் கத்துக்கிறாங்க. ஆ. பணம் வரும்ன்றது என்ன சாட்சி? என்ன சாட்சி தெரியுமா? ஆ. அந்த மத்தியமாவதி ராகம் கடைசியில தான் பாடணும். சரி. கடைசியில பாடுற உடனே ஆ. ஈஷா நிர்வாகத்தினர் ஆ. அருமையா வெள்ளித்தட்டுல வச்சு ஆ. பணத்தை வச்சு கொண்டு வந்து அம்மா கச்சேரியை முடிச்சிட்டீங்க எடுத்துக்கோங்கன்னு கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா. ஆக மத்தியமாவதி பாடினால் பணம் வரும் ராகம். ஓ. அதுக்காக அது முதல்லயே பாடிட்டு மிச்சத்தை விட்டுறக்கூடாது. ஆக இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த புன்னகவராளியை ஒழுங்காக பாடினால் பாம்பு என்பது அம்பாளுக்கு பிடித்த விஷயம். ஆடும். அதனால தான் அந்த கதையை இன்றைக்கு சொல்லுகிறேன் நான். ஆஹா. அந்த பாம்பு ஆ. அப்படியே வளைந்து கொண்டிருக்கிறது. இது என் தந்தையார் பத்மஸ்ரீ கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் 48ல எழுதின பாட்டு. பலே. பாம்பு ஒண்ணுதான், பாட்டு ஒண்ணுதான். அப்பாவுக்கு பிறந்த மக பாரதியும் ஒண்ணுதான். ஆ. பாட்டுக்கு வயசாயிடுச்சா? இல்லை. இல்ல, பாட்டுல சத்தியம் இருக்கு. ஆஹா. ஏன் தெரியுமா? ஏன்? மகாகவி பாரதி, ஆ. நாமக்கல் கவிஞர் ஓ. நாமதேவி எவ்வளவு பெரியவர்களாம் இருக்கிறார்கள். ஆமா. அவர்களெல்லாம் பாட்டு எழுதும் போது ஆ. ஓம் போட்டு எழுதுவார்கள் ஐயா. ஓம் போட்டு எழுதுனாங்க. இன்னைக்கு ரூம் போட்டுல எழுதுறாங்க. ஆமா. அப்ப எப்படி பாட்டு நிலைக்கும்? ஆமா. டெங்கு ஃபீவர் மாதிரி, கொரோனா ஃபீவர் மாதிரி 7 நாள் 14 நாள் 3 மாசத்துல ஓடிடுதே. ஓடிடுது. அப்புறம் நீ என்ன டிஆர்பி என்ன கிளிக் போட்டு என்ன புண்ணியம்? ஆமா. சும்மா கிளிக்க பார்த்துக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா. இந்த பாட்டுக்கு வயசாகவில்லை. இல்லை. என் அன்பு குழந்தைகள் ரசிப்பீர்கள். ஆ. ரெண்டே மாடல் 2 ஸ்டான்ஸா தான். ஏன்னா நான் நிகழ்ச்சியை முடிக்கணும் இல்லையா குறித்த நேரத்துல, அதுக்காக ஓடிட்டே இருக்கேன். பாம்பு வருகிறது, பனை ஏறவன் மேலே இருக்கான், இறங்க முடியல. இப்போ இந்த பாம்பு என்ன செய்யுது அப்படிங்கறதா பாட்டு. என் தந்தையார் எழுதிய பாடல் ஒரு கருத்தை வைக்கிறார். ஆடு பாம்பே அலே. விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே, நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே. நாயகர வந்ததென்ன சொல்லு பாம்பே. சுவாமி அவன் தேகத்திலே என்ன உறவோ, சுவாமி அவன் தேகத்திலே என்ன உறவோ. சிவகாமியவளும் காண தனி உறவோ. பாம்பே பாம்பே, நீ நாமத்தை போட்டுக்கிட்டு இருக்க. ஆமா. ஆனா யார்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிற? யாருகிட்ட? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான கண்ணதாசம் பாடினாரு. ஆமா. இருப்பது இவர் கழுத்து, ஆமா. ஆனா போட்டிருப்பது நாமம். சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து ஆஹா. அற்புதமாக மனுஷன் கூட பேச மாட்டேங்கிறான். ஆனா நீ இப்படி ஒரு அழகான கருத்தை சொன்னியே. ஓஹோ. அதனால ஆ. சிவகாமியுடைய நெருக்கத்தை விட அதிகமான நெருக்கமாக ஆ. சுவாமிய வந்தேகத்திலே என்ன உறவோ, சுவாமி அவன் தேகத்திலே என்ன உறவோ. சிவகாமியவளும் காண தனி உறவோ, சிவகாமியவளும் காண தனி உறவோ. அலே. வளைந்து வளைந்து நீயும் வாழுகிறாய், ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லுகிறாய். பாம்பே, நீ வளைஞ்சு வளைஞ்சு வாழ்ற, அருமையான ஒரு விஷயத்தை சொல்ற. எந்த பாம்பாது இப்படி நேரா போகுமா? போகாது. வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். என் அன்பு குழந்தைகள் பாம்பு நடனம் ஆடினால் கூட இப்படி இப்படி வளைஞ்சு இப்படிலாம் வளைஞ்சு தானே ஆடுவீங்க. என்ன தெரியுமா பாம்பு சொல்லுது? பேச முடியாது, ஆனா ஒரு வார்த்தையை சொல்லுது. ஏ மனுஷா, நீ நேரா தலை நிமிர்ந்து போகாதடா, கொஞ்சம் மனுஷங்கள்ட்ட வளைஞ்சு கொடுடா. பலே பலே. அருமையான வளைச்சு கொடுப்பது அருமையான குணம். ஆமா. அதனால வளைஞ்சு கொடுப்பாம்பே. வளைந்து வளைந்து நீயும் வாழுகிறாய், ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லுகிறாய். பத்திரமாய் ரத்தினத்தை ஒளித்து வைத்தாய், ஒரு படிப்பினையை இதனால் அறிய வைத்தாய். பாம்பு ரத்தனத்தை வச்சிருக்கு, அருமையான பொருள் அது.
36 வட்டி கிடைக்கும், 50 வட்டி கிடைக்கும், 70 வட்டி கிடைக்கும் அப்படின்னு அங்கங்க நிதியை போட்டவெல்லாம் முதலும் போய் அசலும் போய் போண்டியாகி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வந்துட்டான். அதனால வட்டியை பார்க்காத, ஓஹோ. பொருளை எங்க சேர்க்கணுமோ அங்க சேரு. ஆமா. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? பொருளை சேர்க்கறத குறைச்சிக்கோ. ஓஹோ. சத்குருவோட அருளை சேரியா, ஆமா. லிங்க வைரவியோட அருளை சேரியா. ஆமா. ஏன் தெரியுமா? ஏன்? இந்த காலத்துல ஓஹோ. பொருளை ரொம்ப சேர்த்தீங்கன்னா ஒரு நாள் மேல இருந்து ஒரு அட்வைஸ் வரும். என்ன வரும்? என்ன அட்வைஸ் தெரியுமா? 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு வரும். ஆமா. அப்புறம் என்ன பண்ணுவையா, ஆமா. எங்க கொண்டு போய் கொட்டுவையா? அதனால ஆஹா. பொருளை சேர்க்காத, ஆஹா. அம்பாளோட அருளை சேரு. ஆமா. நன்றி கொன்றமானுடனே நீ எதிர்த்து உந்தன் நஞ்சு தன்னை அவர்களுக்கே பயன்படுத்து. பாம்பே, ஓஹோ. உனக்கு இது விஷம் கொடுத்திருக்கோம், எதுக்கு தெரியுமா? எதுக்கு? கடவுள் விஷயம் தெரிஞ்சுதான் விஷம் கொடுத்திருக்காரு. ஓஹோ. எந்த பாம்பு கொத்தியும் மகாத்மா காந்தி சாகல, ஆமா. மனுஷன் சுட்டுதான் செத்தாரு. அரிஸ்டாட்டில் சாகல, ஆமா. அவரு சாகல, இவரு சாகல, ஆஹா. எந்த மேதைகளுமே பாம்பு கொத்தி சாகல. சாகல. உனக்கு ஒரு விஷயம் கொடுத்திருக்கார். இந்த உலகத்துல பெரிய பாவம் எது தெரியுமா? எது? நன்றி மறக்கிறது தான் ஐயா. ஆமா. உன் விஷத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ. வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணி கொடுக்கறானா ஆமா. அவனுக்குத்தான் வேட்டு வைப்பான். ஆமா. வேலை வாங்கி கொடுக்கறானா ஆமா. அவனுக்கு தான் வேட்டு வைப்பான். நன்றி கெடுவான். அப்படி எவன் இந்த உலகத்துல நன்றி மறக்கிறானோ அந்த நன்றி மறக்கிறவன பார்த்து உன் விஷத்தை கொஞ்சம் அவுத்து விடுயா அப்படின்னு பாம்பு கிட்ட சொல்றாங்க. ஆஹா. காசு பணம் தேவையின்றி படம் எடுத்து, காசு பணம் தேவையின்றி படம் எடுத்து என்றும் கலை வளர்ப்பதே உந்தன் தலையெழுத்து. புது படம்னு என்னத்தை பாக்குறோம்? ஆமா. இன்னைக்கு வந்த படமா, அந்த படமா, இந்த படமா? எதுவும் வேண்டாங்க. வேண்டாம். எனக்கு வேண்டாங்க, உங்களுக்கு வேணா பாத்துக்கோங்க. ஆனா படங்களில பாடங்களை பாருங்க என் அன்பு குழந்தைகளே. ஆஹா. அந்த காலத்துல கப்பலோட்டிய தமிழன், அந்த காலத்துல வஉசியை பத்தி வந்தது, ஆமா. அந்த காலத்துல பாரதியாரை பத்தி வந்தது. ஆஹா. இப்ப வந்த சங்கராபரணம், எத்தனையோ படங்கள் சொல்லலாம். பாரதியார், அன்னமையா, இப்படி என்ன வேணா பாருங்க. ஆஹா. நல்ல படங்களை பார்த்து நல்ல உணர்ச்சியை வச்சுக்கோங்க. ஆமா. நல்ல பாம்பு எடுக்கிற படத்தை பாருங்க. அதுல என்ன விஷயம் தெரியுங்களா? என்ன விஷயம்? அதுல அதுதான் டைரக்டர், ஆஹா. அதுதான் மியூசிக், ஆஹா. அதுதான் நடனம், ஆஹா. அதுதான் எடிட்டர், ஆமா. அதுதான் ரைட்டர். ஆமா. எல்லாமே இருந்து ஆஹா. கால் ஷீட் செலவு இல்லாம, ஆஹா. எந்த புதுமுகத்தையும் போடாம ஆஹா. பொதுமுகமாக இருந்து அருமையான படம் எடுக்கும் பாம்பே. பாம்பே. சபாஷ். பாட்டுனா இது. ஆமா. அதாங்க பாட்டு. வில்லு பாட்டுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஆஹா. பண்ணோன்னே கதைக்கு வந்துருங்க. ஆ. நாகரத்னத்தை அந்த பாம்பு போட்டு போயிடுச்சு. நாகரத்னத்தை பாம்பு போட்டு போயிடுச்சு. பனை ஏற தோழன் என்ன செஞ்சா பார்க்கறான். இங்க தாங்க பண்பாடு, ஆஹா. அம்பாளுடைய அருள் இதுதான். ஆமா. அந்த நாகரத்னத்தை எடுத்து அப்படியே தன்னோட இரண்டாவது பொண்டாட்டிக்கு கொடுக்கல. கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஏன்? இரண்டாவது பொண்டாட்டி இல்ல, இல்ல, அதனால கொடுக்கல. சரி. முதல் பொண்டாட்டிக்கும் கொடுக்கல. ஆ. அங்கதான் உண்மை. அதுக்கு தான் பில்டப் பண்ண. ஆ. அவன் கொண்டு போய் மன்னன் கையில கொடுத்தான். ஓ, ராஜா. அந்த புறத்துல போய் கொட்டல. ராஜா கையில மன்னன் கொடுத்தான். நேரா அங்க கோவில் நிர்வாகத்துக்கு போய், ஆ. கடவுளே, இந்த மாதிரி அற்புதமான கன்னியாகுமரி தாயே, இப்படி ஒரு அருமையான நாகரத்னம் கிடைத்திருக்கிறது, இதை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த கோவில் நிர்வாகம் அப்படியே கன்னியாகுமரி தாய்க்கு டாபிக் வந்துடுறேன், ஒரு மூக்குத்தியாக செய்து போடுங்க. பலே. அருமையான மூக்குத்தி. ஆஹா. நம் லிங்க பைரவியினுடைய அருமையான மூக்கில் இருக்கும் மூக்குத்தி போல போல அந்த மூக்குத்தி பார்த்து அந்த கன்னியாகுமரி அம்மனுடைய மூக்கில் அந்த மூக்குத்தி இருந்ததுனால அந்த ஒளி இன்றைக்கும் பிரகாசமாக வருவதற்கு ஒரு ஹோல் போட்டு வச்சிருக்காங்க. அருமையான அந்த ஒளியாக நினைக்கிறார்கள், சூரியனுடைய ஒளியாக நினைக்கிறார்கள். அப்பேற்பட்ட முறையில ஒரு மன்னனுக்கு, ஒரு பனையேறும் தோழனுக்கு பக்தியாக ஒரு நகை கிடைத்தவுடன்
தன் வீட்டுக்கு பயன்படுத்த வேண்டாம், அதை அம்மாளுக்கு போட்டு அழகு பார்ப்போம் என்று அவன் பார்த்தது போலத்தான் நானும் என் தாய்க்கு மூக்குத்தியை போட்டங்க. ஆஹா. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, அருமையான நம்ம வெள்ளியங்கிரி மலையில இதுக்கு அடியேன் எழுதிய பாடல். அன்பு குழந்தைகள் முன்னால் இதை ஒப்படைக்கிறேன். என் அன்பு பெரியவர்கள் முன்னால் என் தாய் தந்தை சாட்சியாக ஒப்படைக்கிறேன். என் தாய் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம், தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் தலைமுறைதான் இந்த மூன்றும் என் அன்பு சகோதர பெருமக்கள் வாசிக்கிறார்கள். இந்த பாடலை நம்முடைய எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நீங்க எல்லாரும் ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். அருமையான விஷயத்தை எழுதி நம்மளுடைய கோவை ஈஷா யோகா மையத்தை பத்தி எழுதி வெள்ளியங்கிரி ஈஸ்வர சிவராத்திரியில அன்பே சிவம் என்றும் அதே மாதிரி பண்ணும்போது இந்த வில்லிசைக்கு என் சத்குரு நேரே வந்து இந்த வில்லிசையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஆசையை அன்போடு அன்பு குழந்தைகளே உங்களிடம் நாம் சமர்ப்பிக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு அஸ்திவாரம் தான் அது. அருமையான தரிசனம் கிடைத்தது. ஆக நான் இந்த மூக்குத்தி காட்சியை பார்த்தவுடன் இன்றைக்கு அடியேன் எழுதிய பாடல், உண்மையை சொல்லணும் இல்லையா, இன்றைக்கு அடியேன் எழுதிய பாடல், இந்த பாடலை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பாடம் செய்யுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள், பாடுங்கள். அதை பாடுறது இதை பாடுறதை விட்டுட்டு இதை பாடினீங்கன்னா அம்மா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன் என்று சொல்லி இதை பாடுகிறேன். வெள்ளியங்கிரி மலைச்சாரல் கோவையா, நாம வேண்டியதை தரும் லிங்க பைரவியா. வெள்ளியங்கிரி மலைச்சாரல் கோவையா, நாம வேண்டியதை தரும் லிங்க பைரவியா. நல்லா கேளுங்க பாட்டு. தாளம் போடுங்க. பிராண பிரதிஷ்டை முறையில் சத்குரு கரங்களாலே பிரதிஷ்டையான லிங்க பைரவி சக்தியே, இது கல்லையும் கடவுளாக்கும் செயல் பக்தியே, பாதரசம் அடிப்படையாம் கொண்ட சக்தி உருவமாக 8 அடி உயரமுள்ள தேவியே, நமக்கு கிட்ட வந்து அருள் செய்யும் தேவியே. வெள்ளியங்கிரி மலைச்சாரல் கோவையா, நாம வேண்டியதை தரும் லிங்க பைரவியா. லிங்கம் என்பது ஆண் அல்லவா, பைரவி என்பது பெண் அல்லவா, நீ சேர்த்து தீவிரமான பெண் சக்தியாக உருவாக்கி இருக்கார் மகான். லிங்க பைரவி என்பது சக்தி மிக்க பெண்மை வடிவம், பிரம்மாண்ட தெய்வீக பெண்ணுரு. ஒரு அடித்தல் கூட வரலங்க, நீங்க பாருங்க வந்து நோட்ட. பிரம்மாண்ட தெய்வீக பெண்ணுரு, அது பிரபஞ்சத்தின் 3 குண கண்ணுரு. லிங்கம் சொல் ஆண் தன்மையே, பைரவி சொல் பெண் தன்மையே, வித்தியாசமான பெண் தெய்வம் பைரவி, ஒரு விதத்திலான அருளை தரும் பைரவி. வெள்ளியங்கிரி மலைச்சாரல் கோவையா, நாம வேண்டியதை தரும் லிங்க பைரவியா. இங்க எப்படி வரணும், அப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, எனக்கு மட்டும் அருளக்குடன் கேட்டுட்டு வரக்கூடாது. மனசை பக்குவப்படுத்து, முதல்ல கையை நெற்றதை குறைச்சிடு, மனசை சுத்தமாக்கு. ஆன்மீக தேடலோடு ஆழமான பக்தியோடு அம்பாளு பைரவிய பாடுவோம், நல்ல ஆன்மீக பரிமாணம் காணுவோம். கொண்டு வந்துருவா நம்ம. உடல் நலம் நலவாழ்வு முக்கியம். இது 3 தான் இன்னைக்கு மனுஷனுக்கு வேணும். உடல் நலம் நலவாழ்வு, பொருளாதார மேம்பாடு, லிங்க பைரவி தந்து காட்டுவார், நம்மில் அருள் தங்கிடவே ஆழம் பக்தி கூட்டுவாள். வெள்ளியங்கிரி மலைச்சாரல் கோவையா, நாம வேண்டியதை தரும் லிங்க பைரவியா. இன்னொரு அழகு பாருங்க, அண்ணாந்து பார்க்கிற மாதிரி உருவம், ஆனால் பூமிக்கு கீழே வைத்திருக்கிற உருவம். தேவி அவள் நிலமட்டத்திற்கு கீழே தான் அருளுகின்றாள், பக்தர்கள் கீழிறங்கி வரணுமே, அது முக்கியமான விஷயங்க. அப்படியே வந்துட்டு ஸ்கூட்டர்ல வச்சுட்டு சைலண்ட் போட்டு போற அந்த இடங்களை விட நீங்க வந்து கீழிறங்கி வா. தேவி அவள் நிலமட்டத்திற்கு கீழே தான் அருளுகின்றாள், பக்தர்கள் கீழ் இறங்கி வரணுமே, அதிலே அர்த்தம் ஒண்ணு இருக்கு, நாம புரியணுமே. பூமிக்குள்ள கால் புதைத்தல் பெண்மைக்கு முக்கியமாம், முக்கோண வடிவிலான வடிவமே, தென்மேற்கு திசை எக்காலமும் பெண்மை உயர்வு பேசுமே. வெள்ளியங்கிரி மலைச்சாரல் கோவையா, நாம
வேண்டியதை தரும் லிங்க பைரவியாம். ஆமா. தங்கமான அருளை பொழியும் ஓஹோ. இந்த தாயவளாம் கோவையிலே ஓஹோ. லிங்க பைரவி முன்னே சடங்குகள். ஆமா. குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, ஆமா. அதே மாதிரி காது குத்தணுமா, மூக்கு குத்தணுமா, ஆஹா. எதுவா இருந்தாலும் லிங்க பைரவி முன்னால பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் எல்லாமே அம்பாள் முன்னாடி செய்யலாம். ஆமா. அம்பாள் முன்னாடி செஞ்சா என்ன அழகு தெரியுமா? என்ன அழகு? மத்த மனுஷங்க முன்னாடி செய்யறதை விட 10 பேரை கூப்பிட்டு செய்யறதை விட உலகமே ஆண்டு கொண்டிருக்கும் அகண்ட பிரபஞ்சத்தின் தாய் நம் லிங்க பைரவி முன்னாடி செய்யும் போது அவ மடியில இருந்து நம்ம குழந்தைகளுக்கு செய்யற மாதிரிங்க. இதை விட என்னங்க பாக்கியம் வேணும்? இனிமே நான் எங்க வீட்டுல செய்ய போறதெல்லாம் இப்படிதான் செய்ய போறேன். சரி. தங்கமான அருளை பொழியும் தாயவளாம் கோயிலே லிங்க பைரவி முன்னே சடங்குகள். ஆமா. அத்தனையும் வெற்றியோடு நிறையும் விழா பெருமைகள். ஓஹோ. நலம் தரும் சடங்குகளாய் நம்ம வீட்டு விழாக்களை அம்பாளின் திருவடியில் நடத்தலாம். ஆமா. லிங்க பைரவியின் தாய்மடியில் மகிழலாம். ஆமா. வெளியிரி மலைச்சாரல் கோவையாம் நாம வேண்டியதை தரும் லிங்க பைரவியாம். ஆமா. உடனே இந்த குழந்தை கேக்குறா, என்னன்னா ஆண்டி செய்யலான்னு கேக்குறா. அவளுக்கு பதில் கொடுக்க வேண்டாமா? பட்டியல் அவ தருவாங்க, பாட்டியிலே தர்றங்க. நாமகரணம் அன்ன பிரசன்னம் வித்யாரம்பம் விளக்கு சேவா. ஓஹோ. காது மூக்கு குத்து சடங்கும் திருவிழா. ஆமா. மூக்கெல்லாம் குத்த வேண்டாம் சொல்லாதீங்க, குத்துறதுக்காக குத்திக்கோங்க. பலே. காது மூக்கு குத்தும் சடங்கு திருவிழா. சக்தி தலம் பாரம்பரியம் கொண்டாடும் பெருவிழா. லிங்க பைரவி முன்னே கற்பக விருட்சம் போல ஆலமரம் ஆசைகளை தந்திடும். நினைச்சத அம்பாள் அருள் முடிச்சு வச்சு குளிர்ந்திடும். வெளியேறி மலைச்சாரல் கோவையா நாம வேண்டியதை தரும் லிங்க பைரவியா. இப்படிதாங்க. நல்லா இருந்ததா அந்த பாட்டு? ஆமா. எல்லாரும் படிச்சுக்கிறீங்களா நீங்க? ஆமா. உங்க கல்லூரியில நீங்க எல்லாம் பாடணும். இது எனக்கு அவ்வளவு ஆசைங்க. இப்போ அருமையான விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அடியே நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மூக்குத்தி காதெல்லாம் பாடணும் இல்லையா? ஒன்னே ஒண்ணு தோடுதான். தோடு. அதுக்கு முன்னாடிங்க குழந்தைங்க எல்லாம் சிரிப்பை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? என்ன தெரியுது? அற்புதமான தாயின் மடியில் இருப்பதனால தான் இந்த குழந்தைகளும் பெரியோர்களும் அப்படியே கலகலன்னு சிரிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஒரே காட்சி என்ன தெரியுமா? அவங்க எல்லார் மனசுலயும் சுத்தம் இருக்கு. சிரிப்புங்கிறது என்ன தெரியுங்களா? என்னங்க? இந்த காலத்துல சிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமாங்க. இன்ச்சு பார்த்து சிரிக்கிறான். பெரிய காமெடி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படிங்கிறான். சிரிச்சதே தெரிய மாட்டேங்க. சிரிக்கிறதுல என்னையா செலவு? நல்லாதான் சிரிங்க. 32 தான் காமிய, 32 இல்ல 31 தான் இருக்குன்னு அதையும் தான் காமிய, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா சும்மாவா இருந்தாவா தெரியும்? சிரிக்கடையா? குழந்தையே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது, சிரிக்குது, அதனால தான் பிடிக்குது. ஐ முத்தம் அப்படி கொடுக்குறோம். எது கொடுக்குறோம்? சிரிக்குது. முன்னே செய்வோமா? அந்த குழந்தை சிரிக்குது. அந்த குழந்தை சிரிக்கும் போது அதை க்ளோஸ் அப் எடுத்து லிங்க பைரவியை பாத்துருங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்கிறது என் கருத்து. தாயும் ஒன்றுதான், குழந்தையும் ஒன்றுதான். அத்தியில வளர்ந்தப்புறம் தான் நம்ம பண்ற இடைஞ்சல் தாயா. அந்த இடத்துல நீங்க மாத்தணும்னா சிரிப்பு உத்தமமாக இருக்கணும். யார் யார் எப்படி எப்படி சிரிப்பான்னு சொல்லிடலாம் இல்லையா? மத்தியில இடைஞ்சல் நீங்களே, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிக்கிறாங்க. ஆமாங்கய்யா. அது என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. ஒருவன் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாது சிரிப்பவன் ஏமாளி, நிலை மறந்து சிரிப்பவன் நிதானமற்றவன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளர், பொருளை கண்டு சிரிப்பவன் பொது பணக்காரன், மரணத்தில் சிரிப்பவன் மகாஞானி, மாசில்லாத சிரிப்பவர்கள் எங்கள் அன்பான மாணவிகள் சிரிப்பையா. இந்த மாசில்லாத சிரிப்பு ஈஷா யோகத்தில் மாணவிகள் சிரிப்பையா. இந்த சிரிப்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்போ எல்லா நகையும் சொன்ன இல்லையா? இப்படி ஒவ்வொரு நகைக்கும் நம்ம சொல்லலாம். சில விஷயத்தை நிறைய விஷயத்தை விட்டுட்டு போறேன். ஏன் தெரியுங்களா? விட்டுட்டு தானே நம்ம திரும்ப ஈஷா கூப்பிடுவாங்க. அடுத்த வாட்டி வந்து என் குழந்தைகளுக்கு நல்லது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எங்களை நீங்க கலைஞர்களாக நினைப்பது அடுத்த பிறவில. கலைஞர்களாக நினைச்சுக்கோங்க, கலைமாமணிகளாக நினைச்சுக்கோங்க, எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. என் அன்பு மாணவர்களே, உங்களுக்கு தான் க்ளோஸ் அப், அம்மாக்கெல்லாம் நான் சகோதரியா நினைச்சுக்கோங்க. ஒன்றுமில்லை, உங்கள் தாயாக நினைத்துக் கொண்டு
ஒழுக்கம் தவறாத கல்வியை மனதில் வைத்து ஆஹா. ஈஷாவினுடைய அன்பு குழந்தைகளாக உலகமெங்கும் சென்று இந்த ஈஷா மையத்தின் பெருமையை வளர்த்தீர்கள் என்றால் அதுதான் சத்குருவுக்கு ஆனந்தமே தவிர பலே, பலே, அதை பலே. தவிர நம்ம டெக்னாலஜி அது இது சயின்ஸ் எல்லாத்தையும் வளருங்க, தப்பே இல்லை. ஆனா சிரிப்பு மனசு மட்டும் குழந்தையா வச்சிருங்க, ஆமா. அதுதான் எங்களுக்கு வேணும் என்று ஆஹா. சொல்லிட்டு ஆ. இப்ப ஒரே ஒரு விஷயத்தை நகையை சொல்ல போறேங்க. சொல்லுங்க. நகைனா எல்லாருக்குமே பிடிக்குமே. ஆமா. அதுல ஒரு விஷயம் தெரியுங்களா? என்ன? ஒவ்வொரு நகைக்கும் ஒரு மன்னன் பேர் வச்சான். ஆஹா. பாண்டிய மன்னன் தான் பேர் வச்சான். ஓஹோ. இந்த நெத்தி சுட்டிக்கு ஏன்னா நம்ம போடுவோம் இல்லையா கல்யாணத்தன்னைக்கு, இப்பெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆமா. நெத்தி சுட்டிக்கு போடுவோம் இல்லையா? ஆமா. அது என்ன, நெத்தியை சுட்டி காட்டுவதனால் நெத்தி சுட்டி நெற்றி அழகை சுட்டி காட்டுது அப்படின்னு வச்சான். நெற்றி சுட்டி. ஆமா, புலவர் வந்து எழுதுறாரு. ஆ. புலவரே, அடுத்த நகை நிலவு பிறை, நிலவும் பிறையும் போல இருப்பதனால் நிலவு பிறை. நிலவு பிறை. மன்னன் டிக் போட்டார். சரி. அடுத்தது ஆ. கண்ட மாலை, கண்டம் என்ற கழுத்தை சுத்தி இருப்பதனால் அது கண்ட மாலை என்று பெயர். சரி. கண்ட மாலை டிக் போட்டாச்சு, புலவருக்கு பாராட்டு. அடுத்தது தாலி, தாளம் என்பது பனை ஓலை, அந்த பனை ஓலைக்குள்ளே அந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் என்பதை எழுதி வைத்து முடித்து போடுவார்கள். தாளம் என்ற பனை ஓலையில் செய்தனால் அது தாலி. ஓ, தாளத்தை மறக்காமல் இருப்பதால் தாலி. தாலி என்று புலவர் பெயர் வைத்தார், எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி. இடுப்பை ஒட்டி கொண்டே இருப்பதனால் ஒட்டியானம். சரி. அதே போல காலிலே கீழே கொலுசு போடுவாங்கல்ல, சிலம்பு, சதா புலம்பிக் கொண்டே இருப்பதனால் அதற்கு பெயர் சிலம்பு. சிலம்பு. அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ரைட் போயிட்டான். சரி. இந்த கல்யாணம் முடிச்ச உடனே ஆ. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஆமா. இந்த பெரிய விரலுக்கு பக்கத்து விரல்ல ஒண்ணு போடுவோமே, ஆமா. அதுக்கு பேர் என்ன? என்ன? மெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. மெட்டின்னு தான் சொல்லுவோம். ஆ. அதுதான் இருக்கிறதுலே விலை குறைஞ்ச நகை. ஆமா. எந்த வீட்லயும் விற்கப்படாத ஒரே நகை அது ஒண்ணுதான். அது இருக்கும். ஆனா எங்க ஊர்ல அதுக்கு பேர் என்னன்னா என்ன? வேற பேர். அத சொல்றேன். ஆ. எங்க ஊர் மன்னன் தானே இப்ப பேர் வைக்க சொல்றான். ஆமா. மன்ன புலவரே, ஆ. இந்த காலுக்கு அடுத்த விரல்லே, பெரும் விரலுக்கு அடுத்த விரல்லே போடக்கூடிய நகைக்கு பெயர் என்ன? என்ன? அப்படின்னு இங்க மெட்டின்னு சொல்றத அந்த புலவர் சொன்னாராம், பாண்டிய மன்னன் மிஞ்சி என்று பெயர் வைக்கலாம். மிஞ்சி. மன்னனுக்கு ஒரே அதிசயம், ஏன் மிஞ்சி? என்னப்பா இது கிஞ்சி கிஞ்சி பேசுவது போல, கொஞ்சம் கொஞ்சி சொல்லுவது போல மிஞ்சி என்று பெயர் வைக்கிறாயே, அதற்கு என்ன காரணம் புலவரே? அப்படின்னாலாம். சரி. உடனே அவர் சிரிச்சிட்டு விட்டுட்டார். ஆ. இவர் பொறுப்போட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? மன்னா, மன்னா. எதனால் இந்த பெயரை வைத்தேன் தெரியுமா? ஆஹா. எந்த வீட்டுக்கு பொண்ணு அனுப்பினாலும் அனுப்பினாலும் எல்லா நகையும் வித்து தின்னுடுறான். இந்த மிஞ்சி ஒன்றுதான் அந்த பெண்ணின் கழுத்திலே மிஞ்சி கிடப்பதனால் அதுக்கு மிஞ்சி என்று பெயர் வைத்தேன். என் வீட்டிலும் அந்த கஷ்டம் இருக்கிறது அல்லவா, அதனால் தான் அந்த பெயரை வைத்தேன் என்று சொன்ன உடனே மன்னன் கொஞ்சி கொஞ்சி வாழ்த்தி ஒரு மிஞ்சி செட்டு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாராம். சரி. ஆக நகைகளுக்கெல்லாம் எப்படி பெயர் இருக்கும் போது தோடு என்பது தொட்டு கொண்டிருக்கும் தோடல்லவா. ஒரே விஷயத்தை சொல்லி அடியை நிறைவு செய்கிறேன். அபிராமி பட்டர், காளி பித்தர் எப்ப பாரு சிரித்துக் கொண்டே இருப்பார். அப்பேற்பட்ட அபிராமி பட்டர் தினசரி வேலையிலே மனம் குழம்பி அற்புதமாக அவர் சொல்ல வேண்டிய பதிலுக்கு பதிலாக இன்றைக்கு என்ன திதி என்று கேட்ட மன்னரிடம் தெரியாமல் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். பௌர்ணமி என்று பௌர்ணமி இல்லை, இல்லை சரியான அமாவாசை, அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். உடனே பித்தர் என்று முடிவு செய்து விட்டார்கள். டேட்டை மாத்தி சொன்னா ஃபேட் மாறி போச்சு பாருங்க. உடனே பித்தர் என்று முடிவு செய்து, ஏன் அப்படி சொன்னாய் அபிராமி பட்டரே? தெரியாமல் சொல்லிவிட்டேன் மன்னா, எனக்கு தெரிந்தால் சொன்னேன், அதை நான் தெரிந்து சொல்லியிருந்தால் நான் இந்த நிலையில் இருந்திருப்பேன் என்று நம்புவீர்களா? தெரியாமல் சொல்லிவிட்டேன், நோ மன்னிப்பு. நீ உண்மையாக சொல்லியபடி இன்றைக்கு பௌர்ணமி நிலா வந்தால் உனக்கு உயிர், இல்லை என்றால் சிரச்சேதம். கவலைப்பட்டான். என்ன செய்ய முடியும்? சரி, தமிழை நம்புகிறேன், என் தாய் லிங்க பைரவியை நம்புகிறேன், என் அபிராமியை நம்புகிறேன், என் காமாட்சியை நம்புகிறேன். போடுங்கள் நெருப்பு. அந்த நெருப்பு மூட்டப்பட்டது. அந்த நெருப்பிலே நின்று கொண்டு அருமையாக பாடினார். 1 2 3 4 எல்லாம் பாடிவிட்டு இறுதியாக விழிக்கே அருளுண்ட அபிராமவல்லி என்று பாடிய பின் அங்கே அருமையாக பௌர்ணமியாக வானத்து பௌர்ணமியை அம்பாள் இந்த கானத்தை கேட்டு அருமையாக தன் தோட்டை கழற்றி பாட்டுக்கு பரிசாக மேலே விட்டாள். அது பௌர்ணமியாகியது. இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்? இந்த பூமி ஞான பூமி, இதை தியான பூமி, ஞானிகளின் பூமி, சத்குரு வந்த பூமி. இது தியான பூமியாக்கி தியானலிங்கமாக்கினார்.
ஆஹா. கான பூமியாக்கி லிங்க பைரவிக்கு விழாக்கள் நடத்தினார். பலே. மோன பூமியாக்கி நிஷ்டைகள் நிறைய நடக்கின்றன. ஆஹா. இப்பேற்பட்ட விஷயத்திலே இந்த அம்பாளின் அபிராமி பட்டரை காப்பாற்றியதன் காரணம் என்ன தெரியுமா? என்ன? சுவாமி சொல்ற ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தை. பாடலோடு எங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு, பலே. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு, உங்களுக்கு எல்லாம் பழகின பாட்டு, சுவாமி எழுதிய உயிர் நோக்கம் என்ற பாடல். பலே பலே அருமையான பாடல். கேட்டிருக்கீங்கல்ல? ஆமா. சாமியே பாடி இருக்காருல்ல. ஆஹா. என்ன பாட்டுங்க அது! யாராலையும் அதாவது அந்த பாட்டை கேட்டாலே கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஆஹா. இந்த பாடலை பாடி அடியே நிறைவாக ஒரு சின்ன கிளைமேக்ஸை சொல்லி உங்களிடமிருந்து பிரியாமல் விடைபெறுகிறேன். நான் உணர்ந்தால் தானே இருப்பேன், நீ மறந்தால் நான் இறப்பேன், உயிர் மறந்தால் நீதான் இறைவன், அருள் மலர்ந்தால் நீதான் இறைவன், மண்ணாயிருந்தேன் மலரானேன், மனிதனானவன் மண்ணானால், மலர் கொடிக்கெல்லாம் வேர் மூலம், உன் உயிர் மலர்ந்துக்கு நான் மூலம், உன் உயிர் எதுக்கு பொன் செல்வம், தேவையானது உயிர் நோக்கம், உயிர் நோக்கம் வெறும் உயிர் நோக்கம், ஆசையும் கோபமும் தெரியாத நோக்கம், பற்றும் பாவமும் அறியாத நோக்கம், அன்பும் ஆனந்தமும் அறிஞ்ச நோக்கம், உயிர் நோக்கம் வெறும் உயிர் நோக்கம், உயிர் மலர்ந்தால்தான் உன் மோக்ஷம். பூக்கள் எல்லாம் மலர்வதென்ன உயிர் நோக்கம் தானே, மரங்கள் எல்லாம் வளரதென்ன உயிர் நோக்கம் தான். பூக்கள் எல்லாம் மலர்வதென்ன உயிர் நோக்கம் தானே, மரங்கள் எல்லாம் வளர்வதென்ன உயிர் நோக்கம் தான், ஆசையெல்லாம் வளர்வதென்ன உயிர் நோக்கம் தானே, ஆழ்மனதில் இருப்பதென்ன உயிர் நோக்கம் தான், பிறகும் உயிருக்கெல்லாம் ஒரு நோக்கம் தானே, பூக்கள் எல்லாம் மலர்வதென்ன உயிர் நோக்கம் தானே, மரங்கள் எல்லாம் வளர்வதென்ன உயிர் நோக்கம் தான். வந்து மலர் சேரணும் எதனாலே
வண்டு மலர் சேரணும் எதனாலே, மரங்கள் பலவாகணும் அதனாலே, உறவு முறையெல்லாம் உருவானது எதனாலே, சேர்ந்த உயிரென்னும் பூ மரணும் அதனாலே, உண்மை இது புரிஞ்சுக்கிட்டா மயக்கம் அது தெளிஞ்சு விட்டா, மிஞ்சி இருப்பதெல்லாம் ஒரு நோக்கம்தானே, பூக்கள் எல்லாம் மலர்வதென்ன உயிர் நோக்கம்தானே, மரங்கள் எல்லாம் வளர்வதென்ன உயிர் நோக்கம்தான், ஆசையெல்லாம் வளர்வதென்ன உயிர் நோக்கம்தானே, ஆழ் மனதில் இருப்பதென்ன உயிர் நோக்கம்தான், பிறக்கும் உயிருக்கெல்லாம் ஒரு நோக்கம்தானே, பூக்கள் எல்லாம் மலர்வதென்ன உயிர் நோக்கம்தானே, மரங்கள் எல்லாம் வளர்வதென்ன உயிர் நோக்கம்தான், உயிர் நோக்கம், உயிர் நோக்கம் தானே, 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 உயிர் நோக்கம், உயிர் நோக்கம், உயிர் நோக்கம் தானே, உயிர் நோக்கம் தானே, உயிர் நோக்கம் தானே. சபாஷ். எங்களுடைய உயிர் நோக்கமே மகரிஷி முன்னாடி ஒரு நாள் நிகழ்ச்சி போடணும், அதுதான் எங்களுடைய உயிர் நோக்கம். ஆஹா இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாம் சகல சௌபாகியமும், ஆஹா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பும் உதவி தொண்டரோடு கூட்டுகண்டாய், அலையாழி அரிதுவிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி லிங்க பைரவியே என்று அம்பாளை தினசரி அருள்வாமி அபிராமியே என்று அம்பாளை கும்பிடுங்கள். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அதனால் இந்த உலகமே அம்மா என்ற பிரபஞ்சத்தில் தான் சொல்லுகிறது. யாதுமாகி நின்றாய் பைரவி என்று நான் சொன்னது அந்த உயிர் நோக்கத்துக்குள் பைரவி இருந்து நம்மை ஆட்டுவிக்கின்றாள். காசியிலே இருப்பவளாக இருக்கட்டும், இங்கே இருப்பவளாக இருக்கட்டும், கிழக்கிலே இருக்கும் ஜெகதாரணி காளியாக இருக்கட்டும், மேற்கிலே இருப்பவளாக இருக்கட்டும், ஏன் உலகத்தில் அமெரிக்காவில் இருக்கும் அம்மாவும் ஆகட்டும், இந்தியாவிலே தேவியர் வழிபாடு அதிகம் என்று நம் சத்குரு சொன்னதை மனதில் வைத்து, பெண்களே நீங்களெல்லாம் தேவியரின் அம்சங்கள், நீங்களும் சிவனின் அம்சங்கள், இந்த அம்சங்களை நாம் பாதுகாத்து நம்மை பெற்றோர்க்கு சிறப்பு சேர்த்து குருவுக்கு அன்பாக பணிந்து தெய்வம் நம்மை பார்த்து வணங்குவது போல பெரிய மகான்களாக வளர்ந்து தேசத்துக்கும் சிறப்பு செய்தால் அன்றைக்கு எங்கள் வில்லுப்பாட்டு செய்த தவம் பலிக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். எனக்கு கொடுத்த நேரம் 8:15 சரியாக நிறைவு செய்வதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனாலும் உங்கள் அன்பான முகங்களை பார்த்து முடிக்க மனமில்லை. அதனால் தற்காலிகமாக விடைபெறுகிறேன். என்னை அழைத்த நிர்வாகம் செய்த அத்தனை பேருக்கும் எல்லாரோட பேரையும் சொல்லணும்னு மனசில் ஆசை, எல்லாம் மனசில் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு நாம் அனைவரும் சத்குருவின் பாதத்தில் சரணமடைந்து உலகத்தை பெருசக்தியாக்க முயலுவோம் என்று என் தாய் சார்பாக, என் தந்தையார் சார்பாக, என் குடும்பம் சார்பாக, என் அன்பு சகோதரர்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். கணேஷ் ராவ் தபேலா எங்களோடு பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்வான், பெரியவர்களுக்கு வாசிக்கிறார். அதேபோல் அன்பு பிரகாஷ் ராமச்சந்திரன் கீபோர்ட். அதே மாதிரி 40 வயசாக இருந்தாலும் அந்த பொட்டிக்குள்ளே நிறைய விஷயம் வச்சிருக்கிறார். நீ கொஞ்சம் கொஞ்சம் தான் அவுத்து விட்டார். பேர் சரவணன். அருமையாக எல்லா இசையும் வாசிக்கக்கூடிய சரவணன் அவர்கள். அதே மாதிரி என்னோட பெட்டர் ஹாஃப் இல்லை, பெஸ்ட் ஹாஃப் டாக்டர் எஸ்
திருமகன் அவர்கள் காலேஜ் பிரின்சிபல். அதே மாதிரி உயிர் நோக்கத்தை அழகாக கொடுத்த உங்கள் கலைமகன், அவர் கலாக்ஷேத்திர ஆசிரியர், எங்கள் மகன். அதே மாதிரி 7 வயசில் உங்களோட எப்படி பழகணுனோ அதே அன்பு குழந்தை பாரதியும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுக்கு உணவு கொடுத்தவர்கள், எங்களை கவனித்தவர்கள், எங்களை அன்போடு அழைத்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, ஆடியோ சூப்பராக பண்ணீங்க, வீடியோ ரொம்ப அருமையாக எடுத்தீங்க, எல்லாருக்கும் பேரை சொல்லி வழிபடணும்னு ஆசை இருந்தாலும் இருக்கும் கட்டுப்பாடுகள், மனதால் உங்களுக்கு வணக்கம் சொல்லி மனசார உங்களை எல்லோரையும் வணங்கி தற்காலிகமாக விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன் நவராத்திரியில். இல்லைங்க, அதுக்குள்ளேயே வருவேன். வழியவே பல்லாண்டு காலம் ஈஷா யோகமயம் ஞானலிங்கம் லிங்க பைரவி விழாவிலே கலந்து கொண்டோர்கள் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. நிர்வாகம் செய்த அன்பு பெண்மணிகள், அன்பு சகோதரர் எல்லாரும் பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எந்தன் குழந்தைகள் மாணவிகள் பல்லாண்டு வாழியவே. மாணவிகள் பல்லாண்டு வாழியவே. எந்தன் மகன்கள் மாணவர்கள் பல்லாண்டு வாழியவே. மாணவர்கள் பல்லாண்டு வாழியவே. சகோதர சகோதரி வாழியவே. சகோதர சகோதரி வாழியவே. எல்லாரும் சத்குருவை வணங்கிடுவோமே, அவராசி நம்மளுக்கு நிச்சயம் இருக்கு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. லிங்க வைரவி தாயவள் என்றும் நம்முடன் தங்குவாள் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தியானலிங்கம் தியான பூமி உலக புகழ் பெற்று இன்றைக்கு வாழுதல் போல் என்றைக்கும் வாழும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி புரியாக